கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நல்ல நாளில் என்னை நிறுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் நேற்று தஞ்சாவூர் மீட்டிங் நான் போயிட்டு வந்தேன். ஆண்டவர் கொடுத்த சில நம்பிக்கைகளை நான் உங்களுக்கு முன்பாக அறிக்கையிட விரும்புகிறேன். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது பிரதர் அவங்க மனசில் இருந்த ஒரு பாரத்தை பகிர்ந்து கொண்டாங்க. என்ன அப்படின்னா, இங்கே நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து சபைக்கு வந்து சபை கூடி நம்மை போதனைகளை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு வளர்க்கப்பட்டு, ஆனால் பின்னாட்களில் ஆண்டவருக்காக நிற்க முடியாமல் தன்னுடைய சொந்த வழியில் போகிற இந்த சிலரை குறித்து பயங்கர பாரமடைஞ்சி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை பாரப்பட்டு பகிர்ந்து கொண்டிருந்தாங்க. அடுத்த தலைமுறை எந்த மாதிரி வரும்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சு நான் என்ன பண்ணணும் தெரியல, ஆண்டவர்கிட்ட நான் இன்னமும் அதிகமாக நெருங்கி சேர்த்து என்னையை நான் இப்படி மாற்றிக்கொண்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரத்தை, தான் பாரப்பட்ட விஷயத்தை நான் எப்படி என்னை சரி செய்து கொள்ள வேண்டுமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து தன்னுடைய காரியங்களை மதுரை பிரதர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. மறுநாள் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் போனோம். அங்கே கொடுக்கப்பட்ட இன்புட்ஸ், ஒரு முக்கியமான செய்திகள், அடுத்த தலைமுறையை நாம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். ஆண்டவர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைத்திருந்தார். அது நாம் தான் அந்த மீதியாக வைக்கப்பட்ட சந்ததி. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்திட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த முக்கியமான கட்டளை, இந்த என்னுடைய பிரமாணங்களை அவங்களுக்கு சொல்லுங்கள். எப்படிலாம் வாய்ப்பு இருக்கோ உங்கள் நிலைக்காலில் எழுதி வச்சு, உங்கள் கைகளில் பூட்டி, கழுத்தில் அணிஞ்சு, எப்படியோ என்னுடைய வார்த்தைகள் அடுத்த தலைமுறைக்கு, என்னுடைய கட்டளைகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லப்பட வேண்டியது, என்னுடைய மகிமை அவர்கள் மூலமாய் வெளிப்பட வேண்டியது, என்னுடைய விருப்பம் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் வந்து அவங்க உள்ளத்தில் வைத்தார். மோசே இருந்தார். மோசே தன்னுடைய ஜனங்களை அவர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவருக்குள்ளே தன்னுடைய ஜனங்களை எல்லா விதத்திலும் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி அவர்களை அவருக்கென்று வைத்து நடத்தி கொண்டு வந்தார். அவருக்கு பின் வந்த யோசுவாவின் காலத்திலும் நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 2 இருக்குது. நான் வசனங்களை எடுக்கல, வேகமாக சொல்லிட்டு போகிறேன். அவர் யோசுவா இருந்த வரைக்கும், யோசுவாவோட இருந்த மூப்பர்கள், அடுத்த தலைமுறை மூப்பர்கள் இருந்த காலம் வரைக்கும் அந்த ஜனங்கள் தேவனுக்குள்ளே இருந்தாங்க. அவருடைய கட்டளைகளை பின்பற்றி இருந்தாங்க. அவங்களுக்குள்ள விக்கிரகாராதனை காணப்படலை, வேசித்தனம் காணப்படலை, அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க விக்கிரகமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் அதற்கு பின்பு அவங்க அந்த ஜனம் தேவனை விட்டு விலகி தங்களை சுற்றி இருந்த உலகத்தோடு, அதாவது புறஜாதிகளோடு, ஆண்டவர் யாரோடு கலக்கக்கூடாது, யாரை துரத்தி விட்டு அவர்களுக்கு முன்பாக இவரை அங்கே குடி வச்சாரோ அவங்களோட கலந்து தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தின ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி இருந்த காரியம் என்ன அப்படின்னா, ஒரு சகோதரன் அழகாக சொன்னார். பெற்றோர்களாகிய அவர்களுக்கு வைத்திருந்த அந்த கடமையை, தேவன் வைத்திருந்த அந்த பணியை அவர்கள் செவ்வனே செய்யாததுனால ஒரு மனுஷன் மேலே அந்த பாரம் சுமத்தப்பட முடியாமல் அந்த மொத்த சந்ததியும் தேவனை விட்டு விலகி போய் அவர்கள் சுற்றி இருந்த பிரஜாதியான ராஜாக்களிடத்தில் அந்த ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் எப்படி என்னுடைய காரியம் எங்கே நான் தவறினேன், நான் என்னுடைய குழந்தைய ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எங்கே நான் தவறுகிறேன் அப்படின்னு கொஞ்ச நாட்களாக எனக்குள்ள ஒரு பாரம் இருக்குது. நான் சரியான வழியில் தான் என்னுடைய பிள்ளையை நான் வளர்க்கிறேனா, ஆண்டவருடைய பிரமாணங்களை சரியாக தான் அவளுக்கு நான் போதிக்கிறேனா அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் கேட்டு பார்த்தேன். நிச்சயமாக இல்லை, நாட் அப் டு த மார்க்னு இல்லை. அதற்காக நான் ஒரு பெரிய பிரயாசம் எடுக்கவே இல்லை. எடுத்துக்காட்டாக ஒரு சண்டே கிளாஸ் போர்ஷன் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, சண்டே கிளாஸ் போர்ஷன் இருக்கா, படிச்சிட்டியா, ஓகே ஓகே. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான இது என்னென்னா, நமக்குள்ளே சண்டே கிளாஸ் போர்ஷனை படிக்காமல் அங்கே போய் திருன்னு முடிச்சுட்டு இருந்தால் நம்மளை பற்றி சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற என்னை குறித்த ஒரு சுயநலம்தான் இருக்குமே ஒழிய, அந்த புள்ள படித்து அதிலேருந்து ஒரு சாரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சாயலாய் மாறுறதுக்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, ஏற்ற வழியில் நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணுமேங்கிற பாரம் என் மனசில் இருந்ததா அப்படின்னா நான் கேட்டு பார்த்தா இல்லை. இப்படி தான் பொதுவாக நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா,
ஒரு ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு பேரண்ட்டாக, ஒரு அம்மாவா அப்பாவா இல்லை அம்மாவா இல்லை அப்பாவா, நான் வந்து என் பிள்ளை மேலே ஒரு கரிசனை எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா ஒரு சபையை விசாரிக்கிற மூப்பர்கிட்டையோ இல்லை வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர்கிட்டையோ நான் அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த தனிப்பட்ட விதத்தில் கொடுத்த ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய 10 பேர் விசாரிக்கிற அந்த சண்டே கிளாஸ் டீச்சரை விட 80, 70, 80 சின்ன பிள்ளைங்களை விசாரிக்கிற அந்த மூப்பர்களை விட யார் வந்து அதிக கவனம் எடுத்து விசாரிக்க முடியும்? ஒரே ஒரு பிள்ளையை பெற்ற நான். ரெண்டாவது, அன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது ஆண்டவர் அந்த சண்டே கிளாஸ் டீச்சரை கேட்குறத விட, மூப்பர்களை கேட்குறத விட, உனக்கு கொடுத்த ஒரே பிள்ளையை நீ எப்படி விசாரித்த, எப்படி என்னை நீ அவங்களுக்கு வெளிப்படுத்தின, எப்படி என்னுடைய பாரத்தை அவங்களுக்கு நீ கடத்தி போன, எப்படி அவர்களை நீ அவர்களை என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தின, என்னை காண்பிச்ச, என்னுடைய வழிகளை அவங்களுக்கு உணர்த்தின அப்படிங்கிறத என்னையே தான் ஆண்டவர் வந்து கேட்பார். இப்போ நான் அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக செஞ்சேன். என்னை ஒரு ஆளையே என்னால் விசாரிக்க முடியல, சரியாக நடத்த முடியலன்னா 15 பேரை விசாரிக்கிற அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு கிடைக்கிற அந்த 1 மணி நேரத்தில், சபை கூடுற ஒரு நாளில் அந்த மூப்பர்கள் எப்படி அத்தனை பேரை விசாரிக்க முடியும்? ஸோ பொறுப்பு முழுவதும் என்னுடையது. அதை நான் உணராத போது நான் ஒரு காரியத்தை என்னுடைய பிள்ளைகிட்ட இருந்து எதிர்பார்க்கவே முடியாது. சபையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு பேரண்ட்டாக எனக்கு இருக்குது அப்படின்னா அது நான் தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறது உண்மைன்னா அந்த பிள்ளையும் தேவனுடைய மகிமையில் வாழும்படிக்கு பழக்கிக்க வைக்க வேண்டியது உண்மை. அதை குறித்த ஒரு மிகுந்த பாரமும் ஆழ்ந்த கரிசனையும் இருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நாம் விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம பார்க்குறோம், ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு பலனை அறுவடை செய்யும்படி செய்தார் அப்படின்னு. நான் விதைக்க வேண்டியது நான், அறுக்க வேண்டியது நான். என்ன விதைக்கிறனோ அதை தான் நான் அறுப்பேன். இன்றைக்கி என் பிள்ளைக்கு என்ன நான் விதைக்கிறனோ அதை தான் நாளைக்கு அவங்கள்ட்ட அறுவடையாக பார்க்க முடியும். ஆனால் விளைய செய்கிறது தேவன். இது நம்ம இதில் கொரிந்தியரில் பார்க்குறோம். பவுல் விதைத்தான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளை செய்கிற ஒரு தேவன். இப்போ விதையை விதைக்க வேண்டியது நான். ஒருவேளை சபையில் அவர்கள் நீர் பாய்ச்சப்படலாம், இன்னும் அதிகமாக விதைக்கப்படலாம். ஆனால் அந்த விதையை விதைக்க செய்வது நானாக இருக்க வேண்டும். அது ஏன்னா அந்த ஒரு பிள்ளையோட ஸ்பெசிஃபிக் நீடு எனக்கு தான் தெரியும். என்னோட தான் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஸ்கூல் போகிற 8 மணி நேரத்தை தவிர மீதி 16 மணி நேரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட வாரத்தில் 6 நாள் 16 மணி நேரம் இருக்கிறது என்னோட தான். எனக்கு தான் தனிப்பட்ட விதத்தில் தெரியும். எனக்கு தான் அதிக பாரம் தேவை. அப்படி நான் கரிசனையோடு இருக்கிறேனா அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன். நான் விதைக்க வேண்டும், தேவன் விளையச் செய்வார், நான் அறுக்க வேண்டும். நான் விதைக்காம தேவனே நீர் பார்த்து கொள்ளும்னு சிம்பிளாக தேவனே விளைய செய்யும்னா என்னத்தை சொல்லி விளைய செய்வார்? அது தரிசு நிலமாக தான் இருக்கும். ஒரு நல்ல விவசாயியை கேட்டு பார்ப்போம். ஆடிப்பட்டத்தில் சரியான ஒரு பயிரை எடுத்து அதை சரியாக பாடம் பண்ணி அதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை விதைச்சாதான் அதுலேருந்து ஒரு பலன் வந்து கிடைக்கும். அதே போல தான் நாம் எப்படி ஒரு விதைக்கிறதற்கு, நாம் பிள்ளைகள் மனதில் விதைக்கிறதுக்கு நாம் தீவிரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் கேட்டு பார்த்தேன். நாம் அதுக்கான ஒரு அந்த அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் தேவனை அடைய வேண்டும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் என்னென்னா பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும். ஏன்னா சந்ததி பெற்றோரே பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் நம்ம சேர்த்து விரும்புகிற சுதந்திரம் என்ன? நாளைக்கு அவங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக நான் ஓடி ஆடி சம்பாதிச்சு அநேக பொருள்களை சேர்த்து அந்த பிள்ளையை படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டாக்கணும். நாளைக்கு அவங்க ஊருக்கு முன்பாக, நாட்டுக்கு மக்களுக்கு முன்பாக நல்லா இருக்கணும். அதை பார்த்து என் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. நாம் அதற்காக பயங்கர சிரத்தை எடுத்துக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் நமக்கு தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, நாம் ஒரு பிள்ளைகளுக்கு கடத்தி வைக்க வேண்டிய சுதந்திரத்தில் பொருளாதார சுதந்திரமோ இல்லை கல்வியோ இல்லை மற்ற எல்லாற்றையும் விட மிக அவசியமான ஒன்று அவர்களை நாம் தேவனை அறிந்து கொள்ள செய்வது. அதற்காக நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு துடிக்கிறது, எந்த அளவுக்கு நாம் பிரயாசப்படுகிறோம், அதற்காக எப்படி நம்மை நாம் விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நான் இவர்களுக்காக என்னையே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன் அப்படின்னு.
நான் என்னை அவர்களுக்காக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள விரும்புகிற தருணம் எவ்வளவு. நான் இப்படி இருந்தால் என்னுடைய குழந்தையை அது பாதிக்குமே, இந்த ஆவி அவர்களை பாதிக்குமே, நான் கிறிஸ்துவை இல்லாமல் இருக்கிற காரியங்களை அவர்கள் பார்க்கும்போது அவர்களும் தேவனை விட்டு தேவனிடம் சேரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நான் பிரயாசப்பட்டு என்னை ஆண்டவரே மக்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுகிறனும் அப்படிங்கிற அந்த பாரம் எனக்குள்ள எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். உண்மையிலே அது எந்த அளவுக்கு இருக்குது, அந்தளவு அதில் நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோம், அவங்களுக்காக நம்ம சேர்த்து வைக்கிற சுதந்திரம் என்ன தான், அவங்களுக்காக நம்ம ஆண்டவரை காண்பிக்கிறது என்ன தான், இந்த விதத்தில் தான் நம்ம அவங்களுக்காக பிரயாசப்படுறோம் அப்படிங்கிறத நான் கேட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை காண்பிக்கணும்னா முதலாவது நான் நல்ல நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து என்னை பெற்ற ரட்சிப்பில் நான் சந்தோஷப்பட்டவனாய் மகிழ்ந்து களி கூறுகிறவனாய் அதை பார்த்து அவங்க தேவனுக்கிட்ட திரும்பணும். நம்முடைய குணாதிசயங்களை பார்த்து, நாம் தேவன்கிட்ட நடந்துக்கிறத பார்த்து, நம் கணவன் மனைவியும் ஒருவரோடு இருக்கிற இணக்கத்தை பார்த்து அவர்கள் வரணும். நம்முடைய ஆவியில் எப்படி ஒருவருக்கு ஒரு இணக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் கேட்டு பார்த்தேன். உண்மையிலே அந்த அந்த ஜீல், அந்த ஆண்டவருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக எனக்கு இருக்கிற அந்த அணையாத நெருப்பு, அவர் மேலே இருக்கிற அவியாத அந்த அனல், அவர் மேலே இருக்கிற தாகமாக இருக்கிற அனல் கொண்டவனாய் அவருக்காக நிற்க செய்வது, அது ஆட்டோமேட்டிக்காக என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு கடந்து செல்லும். இன்னொரு விஷயம், ஏதோ நம்ம டியூஷன், இப்போ நமக்கு ஒரு டியூஷன் எடுக்கிறோம். இப்போது நமக்கு இப்போ எனக்கு ஹிந்தி சப்ஜெக்ட் தெரியாது, என் பிள்ளைக்கு ஹிந்தி சப்ஜெக்ட் இருக்குன்னா நான் வந்து டியூஷனுக்காக வெளில அனுப்புவேன். யாருக்கு அது தெரியுதோ அவங்கள்ட்ட. ஒருவேளை நம்ம பிள்ளைங்களை நாம் பொறுப்பெடுத்து கொள்ளாமல் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் பார்த்துப்பாங்க, இல்லை மூப்பர்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு அனுப்புகிற ஒரு மனநிலையில் நாம் பிள்ளைங்களை பார்க்கிறோமா அப்படிங்கிறத கேட்டு பார்க்கலாம். முதலாவது, நான் எனக்கு எல்லாம் தெரியும், என் பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு தேவன் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஆண்டவர் கொடுப்பார். அதற்கு அவர்களை பார்த்து நிதானிக்க, அவர்களை வழியை அறிந்து கொள்ள, எங்கே வந்து தவறு பண்ணுறாங்க, எங்கே மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, எங்கே பொய் சொல்கிறாங்க, எங்கே தவறான ஆவியுடையவர்களாக இருக்கிறாங்க, அவங்கள என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு நேரமும் அவங்கள பார்த்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை என்னுடைய மனதிலேயே ஆண்டவர் வைப்பார், எனக்கு காட்டுவார். அதை நான் செய்யாமல் டியூஷன் அனுப்புகிற மாதிரி சர்ச்சில் பொறுப்படுத்திக் கொள்வாங்க அப்படின்னு நான் விட்டேன் அப்படின்னா நாம் தேவனுக்கு முன்பாக கணக்கு கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். கடந்த நாட்களில் எனக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தது, நான் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போனா எடுத்துக்கலை அப்படின்னு தான் ஆண்டவர் வந்து எனக்கு சொல்கிறார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இன்னமும் கரிசனையாக ஒரு சண்டே கிளாஸ் போர்ஷனை படிக்கிறதோ, இல்லை வேதத்தில் அவங்களோட உட்காந்து படிக்கிறதோ, அவங்களோட உட்காந்து தியானிக்கிறதோ, ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ணுற வசனங்களை சொல்லி பார்க்குறதோ, ஏதாவது ஒரு வகையில் ரூபத்தில் அவங்களுக்கு வேத வசனத்தை விதைத்து அந்த காரியங்களை சொல்லி நடந்த சம்பவங்கள் மூலம் அவங்களுக்கு ஆண்டவருடைய மகிமையை காண்பித்து, உடல்நிலை சரியில்லாத போது அவருடைய அன்பை காண்பித்து, ஏதோ பல வழியில் நாம் தேவனை அவர்களுக்கு காண்பித்து விடலாம். ஆனால் ஆண்டவரே, நான் நடத்திவிட தேவையான கிருபையை தாரும், நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர், நாம் ரட்சிக்க முடியாது, நாம் ஒன்றும் செய்ய முடியாது, அது தேவனுடைய வேலை, அவரை பொறுப்படுத்திக் கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புடையவர்களாய் பெற்றோராகிய நான் வளர விரும்புகிறேன். தேவனை எல்லா விதத்திலும் காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அது எனக்கு துணை செய்வாராக. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். எனக்கு 15 நீதிமொழிகள் 3:5-8 வரைக்கும், அப்புறம் 16:2-3 இதில் இந்த வசனங்களால் நான் அதிகமாக தொடப்பட்டேன். அந்த காரியங்களை நான் சொல்லிட்டு கூட போகிறேன். ஒரு 2 நிமிஷம். 16:2-3. மனுஷருடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிய பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அதுக்கப்புறம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-8 வரைக்கும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். பொதுவாக பல நேரங்களில் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து, நான் செய்கிறது சரி, நான் நினைக்கிறது சரி, நான் பிள்ளை எப்படி வளர்க்குறது சரி, நான் உங்களை அப்படி கோபப்படுகிற சூழ்நிலைகளில் வரும்போது நான் கோபத்தை காண்பித்து அவங்கள என் பக்கமாய் திருப்பி கட்டாயப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சாய்ந்து
பிள்ளைகளை வளர்க்கலாம். ஆனால் தேவனே, இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? இப்படி நடந்துக்கிற, எதிர்த்து நிற்கிற, முரட்டாட்டம் பண்ணுகிற இந்த பிள்ளைக்கு ஆண்டவரே நான் எப்படி உண்மை காண்பிக்கணும், எப்படி இந்த விஷயத்தை நான் புரிய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது தேவன் நாம் சரியாக பிள்ளைகளை நடத்த நமக்கு உதவி செய்வார். நாம் நம்முடைய சுயபக்தியை சார்ந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க, இப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க, கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, இப்படி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பிறர் கொடுக்குற ஆலோசனைகள். ஆனால் அதை கொண்டு நான் என்னுடைய சுயபுத்தி, என்னுடைய இச்சையை நிறைவேற்ற, என்னுடைய கோபத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுற ஒரு இடமா அதை நான் பாதிக்காமல், ஆண்டவரை இந்த நேரத்தில் நான் எப்படி வேகமாக சொல்லணுமா, இந்த நேரத்தில் நான் எப்படி சொல்லணும், இதை நான் என்ன சொல்லணும், எப்படி இதை நடத்தணும், அவங்க மனசு என்னாகும், உடஞ்சி போயிடாமல் ப்ரொவோ டூ நாட் ப்ரொவோக் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு, அதுக்கு என்ன தமிழில், உங்கள் பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள். அந்த மாதிரி நான் நடத்துகிறேன்னா என் கோபத்தை இது பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன், நான் சொல்கிற பேச்சை கேட்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இருக்கேனா, அது என்னுடைய சுயபக்தி. அது என் நாபிக்கு ஆரோக்கியமாக இருக்காது, என்னுடைய குடும்பத்தை ஆரோக்கியமாக இருக்காது, என்னுடைய பிள்ளை ஆண்டவர்களை கொண்டு வராது. அப்படிப்பட்ட ஒருவராய் நான் வளர்க்க விரும்புகிறேன். தேவன் உங்களுக்கு முன்பாக செய்த அறிக்கையை ஆண்டவர் கனம் பண்ணி அப்படி எனக்கு பிள்ளையை வளர்க்க கிருபை கொடுப்பார்னு என்னோட நம்பிக்கையை சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கும் தஞ்சாவூர் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபை செய்தார். நானும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நானும் அநேக காரியங்கள் நான் போகும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மனம் திரும்புவதை தான் தேவன் அருளி செய்கிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம். அதில் 4லேருந்து பிரதர் சகரியாபுரன் பிரதர் பேசினாங்க. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவரைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அவன் கேட்டது போல பிள்ளைகளை அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று தான் பேசினாங்க. அடுத்த சந்ததியை உருவாக்குகிற மனுஷனாய் நான் அவர்களை எப்படி சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று தான் நான் உணர்வடைந்த காரியம். நான் என் பிள்ளைகளிடத்தில் எத்தனையோ முறை நான் பார்த்த காரியம்னா, நான் என்னிடத்தில் இருக்கிற தவறுகள் எல்லாமே என் பிள்ளைகளிடத்தில் இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னா அது அவர்களுக்கெல்லாம் தானாக வராது, என்னிடத்திலிருந்து போனது தான் அவர்களுக்கு. நான் அதை காத்து நான் அநேக முறை நானும் என் மனைவிட்டே சொல்லியிருக்கிறேன், நாம் விதைச்சதை தான் இப்போ அறுக்கிறோம். நீ பிள்ளைகளை குற்றம் சொல்லுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம எதை விதைச்சோமோ அதை இப்போ அறுக்கிறோன்னு தான் நான் மனம் திரும்புவோம். பிள்ளைகளை என் பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அவன் சர்ச்சில் கீபோர்டு வாசிக்கிறான். அவன் எத்தனையோ முறை கீபோர்டு சரியாக வாசிக்காதப்ப நான் சொல்லுவேன், ஏய் என்னடா அப்படி சரியாமல் வாசிக்காமல் இருக்கிறியே, இப்படி சொதப்புறிய, நல்லா கற்றுக்கிட்டு வாசிடான்னு சொல்லுவான். ஆனால் அவன் என்ன சொல்லலான்னா, என்னை குற்றமே சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, நான் நல்லா வாசித்தேனே, அதை என்றைக்காச்சும் நீங்கள் சொன்னீங்களான்னு ஒரு நாள் கேட்டான். அப்படியே உண்மையில் அது என் மனசை பாதிச்சுது. உண்மையிலே அவனுடைய எத்தனை நல்ல விஷயங்களும் பிள்ளைகளிடத்தில் இருக்குது. அதை அவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறது இல்லை. அவருக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தைகள் சொல்லி அவர்களை நான் தேற்றுகிறது இல்லை. அவர்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும். பிள்ளைகள் நம்ம இப்போ வாலிப பிரயத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம கடிந்து கொண்டுக்கிட்டுமே இருந்தோம்னா, கோபப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அவங்க சோர்ந்து தான் போகிறாங்க. நான் பார்க்குறேன். அடுத்த சந்ததியை நாம் உருவாக்கணும்னா பிள்ளைகளை நாம் கேட்டது போல் சமயத்துக்கேற்ற அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தணும். அவர்கள் குறைவுகளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அப்படி தான் நான் மனம் திரும்பின நேற்று இப்போ கேட்ட காரியத்தில் அவர்கள் அநேகரை நம்ம என்ன செய்யணும்னா திடப்படுத்தணும். சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றணும். ரெண்டும் செய்யணும் இன்னும் சொன்னாங்க.
அவன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கனம் பண்ணுவார், நீங்கள் பயப்படாத அப்படின்னு சொல்லி தேர்ச்சிக்கிட்டே இருக்கிறதும் காரியம் இல்லை. அவங்கள பேலன்ஸாக அவங்கள நடத்தணும், அவங்களுக்கு கடிந்தும் கொள்ளணும், அதே சமயத்தில் அவங்கள உற்சாகமும் படுத்தணும். அதுதான் நான் கேட்டு உணர்வடைந்தேன். நான் நேற்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு சம்பவத்தை நான் பவுலுடைய காரியத்திலிருந்து நான் விளங்கி கொண்டேன். அப்போஸ்தலர் நடபடிகள் அப்போஸ்தலர் 17:16 வாசிக்கிறோம். அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிருக்குமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறேன் என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அப்படியே பவுல் அப்படியே அங்கே உள்ள காரியத்தெல்லாம் பாசுறாரு. அப்போ பார்த்துட்டு அவரை கொண்டு போய் மார்ஸ் மேடையில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. 21:20 நூதனமான காரியங்கள் எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையிலே நடுவிலே நின்று, அத்தேனேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன். பவுலுடைய காரியத்தில் நான் பார்த்து உற்சாகம் அடைந்தேன். அவங்க அந்த விக்கிரகங்களாம் நிறைந்திருக்குது அந்த ஊர். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை நான் பார்க்கிறேன், மிகுந்த பக்தி உள்ளவர்கள் என்று நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை பவுல் எப்படி வேணாலும் மாற்றி சொல்லியிருக்கிறான். இப்படிலாம் நீங்கள் விக்கிரகங்களை வணங்குறீங்களே, அதுக்கு கண் இருக்கா, அது பேசுமா, காது இருக்கா, பேசுமா, இப்படிலாம் வணங்குறீங்களே, ஜீவன் உள்ள தேவனை வணங்குங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, பவுல் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை நான் பார்த்து மெச்சிக்கொள்கிறேன்கிற அப்படி சொல்லிட்டு தான் அப்படியே அழகாக சொல்லிட்டு வர்றார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவள் வாசம் பண்ணுகிறதில்லை அப்படின்னு அழகாக சொல்லிட்டு, அப்படியே அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் யாரையும் குற்றப்படுத்தலை. ஆனால் அந்த ஜனங்களையே அவர் எப்படி அவர் ரட்சிக்கப்பட செஞ்சார். அவங்கள என்ன செஞ்சார்னா, பவுல் உற்சாகப்படுத்தினார், அவங்களை தேற்றினார். சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் அவருக்கு ஒரு கல்விமானின் நாவை திறந்ததினால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களை அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களில் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனில் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியே அவங்கள இருக்கிறார். உங்கள் புலவர்களிலே இப்படி சொல்லியிருக்கிறாங்களே சொல்லிட்டு, நான் அந்த நேற்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அப்படி தான் நான் அடுத்த தேவ பக்தி உள்ள அடுத்த சந்ததி நம்ம உருவாக்கணும்னா, அவர்களை நம்ம கடிந்து கொள்ளுதல் மட்டும் செய்யக்கூடாது, அவர்களை உற்சாகப்படுத்தணும். இப்படி தான் பவுலும் என்ன செஞ்சாருன்னா, அப்படி அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். அப்படியே இதில் 30 வாசிக்கிறோம், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை எடுக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலகத்தை நீதியாக நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அழகா அவங்களை குற்றப்படுத்தாம
அவங்களுக்குள்ள பக்தி வைராக்கியத்தை நம்ம அநேக ஜனங்களை பார்க்குறோம். அவங்கள பார்த்தாலே நம்மளை தனியாக அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு குடிகார மனுஷன்கிட்ட இருக்கிறான்னா அவன்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது. அவன்கிட்ட என்ன இருக்குன்னா, அடுத்த வேளை குடிக்கணும், அந்த ஒரு காரியத்தில் தான் அவன் தீவிரமாக இருப்பான். ஆனால் அதே மனுஷனிடத்தில், ஆனால் என்னிடத்துல நான் பார்த்த காரியம், அவனிடத்துல ஒரு காரியம் தான் இருக்குது, ஆனால் என்னிடத்துல பல காரியங்கள் இருக்குது. அவனுக்கு அதுதான் சிந்தை. இப்படி தான் நம்ம அடுத்தவர்களிடத்துல நான் கற்றுக்கொள்கிறேன். அவங்க அறியாத உள்ள தேவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள பக்தி வைராக்கியத்தை பார்த்து அவங்கள பவுல் மெச்சிக்கொண்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா அநேகரை ரட்சிக்கப்படி தேவன் செய்தார். நானும் இப்போ அடுத்த சந்ததியை நாம் உருவாக்கணும்னா அவர்களை நாம் கடிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஏற்கனவே சகரியா பிரதர் பேசினது எனக்கு அது இன்னும் ரொம்ப ரொம்ப நாளைக்கு முன்பு பேசினாங்க அந்த காரியம். அது எனக்கு மனசில் அது இன்னமும் இதாக ஆழமாக பதிஞ்சு இருந்துச்சு. அதையும் நான் சொல்லிடுறேன். 1 கொரிந்தியர் 14, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். 1 கொரிந்தியர் 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள்னு சொல்லிட்டு 3 தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாக பேச கடவன். இது முன்னாடி பேசினாங்க, பிரதர் பேசினாங்க. அது எனக்கு அது என் மனசில் முன்னாடியே அது பதிருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்கிறோன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆறுதல் உண்டாகும்படிக்கு நம்ம பேசி அவங்களுடைய காரியங்களை சொல்லாமல் அவங்களுடைய பாவத்தை சுட்டி காமிக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஆறுதலும் உண்டாகணும். ரெண்டையும் நம்ம பேலன்ஸாக செய்யணும். அன்பு தான் ஒரு மனுஷனை பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். நான் பார்த்த வகையில் கடிந்து கொள்கிறதோ பாவத்தை உணர்த்துகிறதோ அது எந்த வகையில் அவங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு வருது. அவர்களை அன்பாய் நேசித்து அவங்க வழியிலே போய் அவங்கள உற்சாகப்படுத்தி தேற்றி அப்படித்தான் காரியங்கள் செய்தால் தான் அவங்களுக்கு அது எடுபடுதே தவிர வெறும் கடிந்து கொள்ளுதல் மாத்திரம் அவங்களுக்கு அவங்க பயனை தரலைங்கிறத நான் முழங்கி கொண்டேன். அதான் இங்கே தீர்க்க தரிசனங்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. மனுஷருக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதல் இது 3 தான் ஒரு மனுஷனை அடுத்த சந்ததியை நம்ம உருவாக்குறதற்கு இந்த 3 தேவைப்படுகிறதுங்கிறத நான் உணர்ந்து நானும் என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். அப்படியே எனக்கும் வருங்காலங்களில் தேவன் வாழ உதவி செய்வார்னு சொல்லி என் நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். நான் எல்லாம் நல்ல ஆண்டோட வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நல்லவர். அவர் என்னைக்கும் தஞ்சாவூர் அழைச்சிட்டு போய் மனம் திரும்புறதுக்கான ஒரு தருணத்தை உண்டு பண்ணார். நம்ம கேட்டது போல் பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதற்கு அஸ்திவாரத்தை நல்லபடியாக போடணும். நமக்கு முன்மாதிரியான இயேசுவை தான் நம்ம பார்க்கணும். கேட்டுக்கொண்ட போது நேற்று ஆண்டவர் எனக்கு பேசின ஒரு வார்த்தை, எபிரேயர் புஸ்தகம் ஆண்டவருக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியும் நல்ல ஒரு அடிச்சுவடியும் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எவ்வளவா அவரையே பின்பற்றி அவரையே அண்டிக் கொள்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாக இருக்கிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். ஆண்டவர் எப்போவுமே பிதாவின் சித்தம் செய்து வாழ்ந்தார். ஏன்னா அவரை பார்த்துருக்கார். அவர் ஒரு விஷயத்தை கண்டிருக்கிறார். பிதாவால் எல்லாம் கூடும், அவரால் தான் எல்லாம் கூடும், அவர் செஞ்சால் ஒரு பூரணமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பூரணரை நோக்கி அவர் பார்க்குறார். நாமளும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த பூரணரை பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் பிறகு பேசும்போது அதிலே கீழே போட்டுக்க பாருங்க 6 பிற்பதில் மெல்கி தேசத்தின் முறைமைப்படி என்றென்றைக்கும் ஆசாரியாராக இருக்கிறார். அதை குத்தான் படித்தாங்க. நமக்கு ஒரு ஆசாரியரா, நமக்கு ஒரு தகப்பனா, நமக்கு ஒரு சகோதரனா இருக்கிற அந்த இயேசுவை கவனித்து பார்க்கணும். நம்ம இந்த குறித்து நான் இப்போ கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிச்சாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஆரம்பத்துலேருந்து நீ வீட்டில் போய் படித்து பாருங்கள். நான் கடந்த நாட்கள் இப்படி தான் படித்து உற்சாகம் அடைந்தேன். 29லேருந்து நான் படிக்கிறேன். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும்
உண்மையிலே எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து பேசும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வசந்தம் காமிச்சாங்க. மனுஷருக்கு கீழ்ப்படிதை பார்க்கலாம், மனுஷருக்கு துதிப்பாரதை பார்க்கலாம், மனுஷனுக்குன்னு ஒன்று செய்கிறத பார்க்கலாம். கீழ்படிச்சு பார்த்தா தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது, தேவனுக்கு பயப்படுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இந்த சட்டத்தை தான் அதிகமாக போட்டாங்க காதில். கர்த்தருக்கு பயப்படணும்னு அது ஒரு தலைப்படுத்தி பேசுனாங்க பிரதரு. தேவனுக்கு பயப்படுறது தான் அவசியம். தேவனுக்கு நான் நொறுங்கி பணிஞ்சு குனிந்திருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என் பிள்ளை பணியும். ஆண்டவர் என்னோட அப்படி தான் பேசுனாங்க. பேசிட்டு இருக்கும்போது எனக்கு உச்சமாக இருந்துச்சு. பிள்ளைகளை நான் எவ்வளவா கவனித்து பார்க்குறோம். ஆண்டவரை நான் கவனித்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என் பிள்ளை என்ன கவனிக்கும். ஆண்டவர் என்னோட பேசுகிற காரியம் அப்படி தான். நான் பிள்ளை இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ண கூட அப்படி தான். ஏதோ ஸ்கூலுக்கு போகிறாங்க, உலகத்துக்கு போனால் அனுப்புகிற ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பயந்து இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பயந்து இருக்கட்டும் ஆண்டவரே. ஏதோ வாத்தியாருக்கோ மிஸ்ஸுக்கோ டீச்சருக்கோ இல்லை ஆண்டவரே, அது நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு பயந்து இருந்தால் அது நிரந்தரமாக இருக்கும், ஒரு சுபிக்ஷமாக இருக்கும், உங்களுடைய சீசர்களாக வளர முடியும். ஒரு அடிச்சோடு நல்லா இருக்கும் ஆண்டவரே. அதிலே தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள். வீட்டில் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரில் பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள். மேலுமே அனுதினமும் ஆண்டவரே, அனுதினமும் நேற்று கூட அப்படி தான் பேசுனாங்க. ஏதோ இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றேன், சபைக்கு வந்த புதுசில் ஆண்டவரே பரிசுத்தாவை பெற்றேன், அந்நிய பாஷை பேசினேன், அது நிற்காது. ஒரு நாள் புட்டுக்கும் ஆண்டவரே சகோதரரை எதிர்ப்போம், காரியங்கள் எல்லாம் இருதயத்தில் வேற மாதிரி எழும்பும். இல்லை ஆண்டவரே, அனுதினமும் நல்ல ஆவினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கை அப்போ தான் என்னால் வாழ முடியும். இல்லைனா விட்டுட்டு பின்வாங்கி போயிடுவான், மீன் பிடிக்க போயிடுவான் ஆண்டவரே, இல்லை வெல்டிங்கே ரெகுலராக அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். ஆண்டவரே என்னோட பேசுகிற காரியம் அப்படிதான். இல்லை ஆண்டவரே, அனுதினமும் இப்படி நல்ல ஆவி எனக்கு தேவைப்படுது ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை சுபிட்சமாக வாழணும், உங்களை சந்தோஷப்படுத்தணும்ல அப்படின்னு அதில் தொடர்ந்து படித்தோம்னா, அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கம் அடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். மேலுமே ஆண்டோட சீசர்களா நம்ம சீசத்துவ வாழ்க்கையை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ஆண்டோட அடிச்சு விடணும் பின்பற்றினோம்னா எதிர்ப்புகள் நிறைய வர மாதிரி இருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்துப்பார். நான் கடந்து போகிற பாதையை தான் சொல்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, ஏதோ பெருசாக அப்படியே மழை போல தோணும் பின்னாடி ஏதோ. இல்லை ஆண்டவரே, இந்த மனுஷருக்கு முன்பாக நீங்கள் போர் செய்வீங்க. இதில் தொடர்ந்து நான் படித்து காட்டுறேன். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கணப்பெற்ற நியாயசாஸ்திரி கமலியல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்து நின்று அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரை, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்த நாட்களுக்கு முன்னே தேவ்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமானமாய் போனார்கள். அதான் மனுஷன் ஆரம்பத்தில் பேதுரு சொன்னது போல மனுஷரை நம்பினவர்கள், மனுஷரை நம்பி அண்டி கொண்டவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதிலே தொடர்ந்து கீழே அவனுக்கு பின் குடிமதிப்பின் நாட்கள் ஆகிய கல்லேயர் யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பயம்! உண்மையிலே இருதயத்தில் ஆழமான ஒரு பயம் வரணும். ஆமாம் ஆண்டவரே, மனுஷரை நம்பி மனுஷருக்கு ஒன்று செஞ்சு மனுஷருக்காக ஒரு காரியம் செஞ்சு சபையில் ஆண்டவரே நான் சிதறடிக்கப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய ஆடாக இருக்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே, அந்த மெல்லிய சத்தம் எப்போதும் எனக்கு கேட்கணும் ஆண்டவரே, அப்போ தான் உன்னுடைய மந்தையில் இருக்க முடியாது ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிற உமக்கு பக்தி உரித்தை உண்டு பண்ணுற போய் இருக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் முதலாவது நான் கட்டப்பட்டு என்னுடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு குடும்பம் ஆண்டவரே சபைக்கு ஒரு தூணும் ஆதாரமாக ஒரு புரோஜனம் உள்ள ஒரு குடும்பமாக வளர முடியும் ஆண்டவரே. இல்லைனா ஆண்டவரே நீங்கள் தூக்கி எரிஞ்சு போட்டுறீங்க. இந்த ஒரு பேப்பரை தொடச்சிட்டு தூக்கி போடுவோம்ல, திறம்புறது கூட அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வேஸ்ட்டு பேப்பர்னு தூக்கி போடுவாங்களா, அப்படி போய்விடும் ஆண்டவரே. ஏதோ சபைக்கு ஏதோ சபையில் மட்டும் இல்லை, மனுஷருக்கு முன்னாடி உலகத்துலேயும் ஏதோ சபைக்கு ஓடினாங்க, ஓடி போனாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இல்லை, இதை எதிர்த்தோம், அதுக்கு வரமாட்டேன்னு வீம்பு பண்ணிட்டு போனாங்க. இன்றைக்கி ஆண்டவர் தொடச்சி போட்டார குப்பை போல. எவ்வளோ அவமானம், எவ்வளோ துக்கம்! இல்லை ஆண்டவரே, அப்படி ஒரு காலமும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எனக்கு நேற்று கேட்டு போது ஆண்டவர் அப்படி தான் திரும்பவும் என்னை உற்சாகப்படுத்தினாங்க. அதில் தொடர்ந்து 38 இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்று செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக ஒழிந்து போகும். நம்ம ஒன்றுமே செய்ய வேணாம்.
ஆண்டவர் என்னோட அப்படி தான் பேசுகிறாங்க. ஒரு மனுஷரால் இருந்தா ஒரு ஆண்டவரே மனுஷனுக்காக ஒன்று செஞ்சா திரும்ப திரும்ப அதே தான் சொல்லணும். ஆமாண்டரே, இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஒன்றுமே யாரும் தள்ளி விட வேணாம். அது ஆட்டோமேட்டிக்காக தேவ சமூகத்திலேருந்து தள்ளப்படும். அதிலே தேவனால் உண்டாயிருந்ததே, ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோட போர்ச்சுகளை மட்டும் மீறாதீர்கள். எவ்வளோ உற்சாகமுள்ள ஒரு வார்த்தை! ஆண்டவரோட எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை! ஆண்டவரே என்னை இன்னும் திடப்படுத்துங்க ஆண்டவரே. நான் உங்களோட இருந்தால் என்னை எதிர்க்கிறவர்கள் உங்களை எதிர்த்துட்டு தான் என்கிட்ட வர முடியும். அப்படி செய்ய முடியுமா? நம்ம அப்படி உட்காந்து யோசிச்சுக்கணும். ஆமாண்டவரே, உங்கள்கிட்ட சண்டையிட்டு வெற்றி பெற்று அப்புறம் தான் ஆண்டவரே நீங்கள் எனக்காக எப்போவும் ஆண்டவரே இப்படி கண் ஒரு வசனம் இருக்குல்ல, ஆண்டவரே உன் கண்ணை தொடுகிறவன் என் கண், அப்படி தானே வரும். விழுவான்னு சொல்ல போல் ஆண்டவரே ஒரு மனுஷன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் மட்டும் உங்கள்கிட்ட அண்டி இருந்தால் போதும் ஆண்டவரே. அப்படி தான் இதை எனக்கு நேற்று கேட்கும்போது ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தின விதம் அப்படி தான். நான் ஒரு காரியத்தை சொல்லி மட்டும் முடிக்கிறேன், இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதான் ஆரம்பத்தில் சொன்ன போது மனுஷருக்கு துதிப்பாருது அந்த காரியம் தான் நான் பார்த்தது. அப்போ சில பேதுரு சொல்லார்ல, ஏதோ நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை இல்லை, நானும் அப்படி தான் சொல்கிறேன். ஏதோ கட்டுக்கதை சொல்ல, நான் கண்ணால் கண்டு அனுபவித்த காரியத்தை ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுட்டு போகிறேன். நானும் பிரதரும் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். காரியங்கள் போய் சொன்னோம். பிரதர் ஆலோசனை சொன்னாங்க. நானும் இப்படி தான்ப்பா பெந்தகோ சபையில் இருந்து இவ்வளோ காரியங்கள் செஞ்சு கண் சொருகி போன கூடனா இருந்து ஏதோ மனுஷனுக்கு முன்பாக பாடி ஜெபித்து எல்லா மனுஷனுடைய புகழையும் பெற்று இருந்த மனுஷன்தான். அஸ்திவாரம் சரியில்லை, குடும்பம் சூழ்நிலை பார்க்கும்போது ஒன்றும் சரியில்லை, எல்லாச்சும் உடச்சி போடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையை எனக்கு காட்டுங்க, நல்ல ஒரு சபையை காட்டுங்க, நல்ல வார்த்தை காட்டுங்கன்னு நான் கண்ணீர் விட்டு அழுத போது ஆண்டவருக்கு நல்ல ஒரு சபையை காட்டினாங்க. இப்போ நான் ஒரு நல்ல மனுஷனா, தெய்வத்துக்கு முன்பாக நல்ல மனுஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காரியங்கள் சொன்னாங்க. இதே காரியத்தை இதே சம்பவம் ஒரு 10 வருஷமா அதுக்கு முன்னாடியே இருக்கும், 10 வருஷம் முன்னாடியே இருக்கும். பெந்தகோஸ்து பாஸ்டரும் நானும் அதே வீட்டுக்கு போயிருந்தோம். அதே காரியம், அதே பேச்சு இல்லை, சாரி, அவர் சொன்ன ஒரு காரியம். தம்பி, நான் உலகத்தில் இருக்கும்போது பெந்தகோஸ்து பாஸ்டர் சொன்னது, நான் உலகத்தில் இருந்தபோது ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், தங்க வீடு இல்லை. இப்போ எனக்கு ஒரு வீடு, 2 டாட்டா ஏசி, இதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் இந்த பூமியில் லட்சாதிபதியாக வச்சுருக்காரு. இப்படி சொன்னார். அப்போயும் நான் கிட்ட இருந்து என் இருதயம் எப்படி பூச்சி, ஆஹா ஆண்டவரே நானும் உங்களிடத்தில் வந்திருக்கேன் ஆண்டவரே, அப்போ ரெட்டிப்பாக என்னையும் ஆச்சரிய அப்படின்னு இந்த மதிக்கெட்ட மனுஷனாக தான் இருந்தான். ஆனால் அந்த மனுஷனோட நிலைமை இன்னைக்கு விபச்சார வழக்கில் தள்ளி வச்சுருக்காங்க. என் மனைவிக்கும் எனக்கும் ஒரே நாளில் ஞானஸ்தானம் கொடுத்தவர். அப்போ நம்ம தான் யோசிக்கணும், ஆமாம் ஆண்டவரே, ஏதோ மனுஷனுக்காக ஓடணுமா, தெய்வமே உமக்காக ஓடணுமா? நான் நல்ல ஒரு அஸ்திவாரத்தை ஆண்டவரே கற்பாறை மேல் போடணும் ஆண்டவரே, ஆட்டோமேட்டிக்காக என் பிள்ளை ஆண்டவரே அதை பார்த்து ஓடி வரும் ஆண்டவரே. அப்படி தான் எனக்கு ஆண்டவர் பேசினாங்க. தொடர்ந்து நானும் வருங்காலங்களில் ஆண்டவரே உண்மையில தான் அஸ்திவாரத்தை போடணும் ஆண்டவரே, கிறிஸ்துவாகி உண்மையில நான் அஸ்திவாரத்தை போடணும் ஆண்டவரே. அது ஒரு காற்று வரலாம், புயல் வரலாம், ஒன்றும் அசையாத ஆண்டவரே. நான் மணல் மேலே போடப்பட்ட மட்டும் நான் சரிந்து போயிடும் ஆண்டவரே, நான் சரிந்து போவேன், பிள்ளைகள் சரிந்து போவோம், குடும்பம் சிதறிக்கப்படும் ஆண்டவரே. அப்படி ஒரு காலம் இல்லாதபடிக்கு உண்மையே அண்டி கொண்டு வாழணும்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறேன். தேவன் என்னையும் தஞ்சாவூர் கூடைக்கு போகிறதுக்கு உதவி செஞ்சாங்க. சகோதரர் கூடையில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை, ஏசாயா 50ஆவது அதிகாரம் 4ஆம் வசனம், அதில் பாதி மட்டும் படிக்கிறேன். நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை எனக்கு என்னுடைய இதயத்தை தொடப்பட்டது. அதோட கூட நான் கேட்கும்படி என் செவியை திறந்து கவனிக்க செய்கிறார். ஆண்டவர் தான் அவர் இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்த இந்த வாழ்க்கையை இயேசுவை கிறிஸ்துவை கவனிக்கும்படி அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு உதவி செஞ்சாங்க. ஏசாயாவில் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஞானத்தின் உணர்வையும் அந்த 2 வார்த்தையை மட்டும் நிறுத்திக்கிறேன். எனக்கு ஒரு உணர்வாக இருந்தது. அந்த உணர்வுங்கிறது அந்த உணர்வுள்ள ஆவி அது எப்போதுமே இருளடைந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படின்னா ஆண்டவர் தொட்டுக்கிட்டே இருந்தால் அந்த உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப உதவி செஞ்சது அந்த வார்த்தை. அவங்க அப்படி ஞானத்தின் உணர்வு அப்படிங்கிற அந்த இதில் பேசிகிட்டு இருக்கும்போது லூக்காவில் வந்து ஒரு இது சொன்னாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 14
இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஏதோ விதவை நாயின் விதவை அழுது கொண்டிருக்கும்போது கிட்ட வந்து பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டு அந்த இயேசு தான் ஆண்டவர் தான் வந்து நான் இந்த மரித்து இருந்த என்னையும் அப்படி எனக்கு பழைய வாழ்க்கை அப்படியே எனக்கு அப்படி உணர்ந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வேணும் எனக்கு வந்த அந்த உணர்வு பாவ உணர்வே இல்லாமல் மரித்து போயிருந்த பாவத்திலே மரித்து போயிருந்த எனக்கு வந்து அந்த வாழ்க்கையை ஞாபகப்படுத்தினாங்க ஆண்டவர். அந்த இயேசு வந்து என்னுடைய வாழ்க்கையில் மரித்திருந்த அந்த இந்த காரியங்களை வந்து தொட்டு உணர்வடையும்படி நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளும்போது எனக்கு உதவி செஞ்சாங்க. இப்படிப்பட்ட இந்த உணர்வு எனக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவரே நீங்கள் இந்த பாவத்தை குறித்த அந்த உணர்வு அப்படி எனக்கு உள்ளத்தில் வரும்போது தான் இந்த உணர்வு எனக்கு கொடுத்து நீங்கள் தான் இந்த உணர்வு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர் சொல்லி எப்படி நினைக்கும் போதெல்லாம் என்னோடய ஆவிக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துகிட்டே இருந்துச்சு. நன்றி. தேவன் என்னையும் தஞ்சாவூர் கான்ஃபரன்ஸ்க்கு போக செய்திருந்தார் ப்ரெஸ் மீட்டிங்க்கு. ஃபஸ்ட்டு லிசன் தேவனுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு பேசுனாங்க. எக்ஸாம்பிள் மில்கிசிதேவுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு பேசுனாங்க. அதில் நம்ம தேவனுக்கு எப்படி செவி கொடுத்தா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்கிறோன்னா அந்த வார்த்தை வந்து சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையாக இருக்கணும். எனக்கு அதுதான் உணர்வாக இருந்துச்சு. ஏசையா 50:4 இருக்கிறபடி சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லணும். ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு காரியத்தை நம்மள்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த சமயத்துக்கேற்ற நான் வார்த்தை சொல்கிறேன்னாங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு என்ன உணர்த்தப்படும். அது நம்ம பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்ல வேணாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க. மரத்தில் ஆப்பிள் பிரித்து கொடுக்கறதுக்கும் பூமிக்கல்ல உள்ள தங்கத்தை சுரண்டி எடுத்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை நம்ம சமயத்துக்கேற்ற வார்த்தை எப்படி சொல்ல முடியும்னா, நம்ம பைபிளை வந்து எப்படி படிக்கிறோம், எந்த விதத்தில் நம்ம அதை படிக்கிறோம். மேலோட்டமாக ஆப்பிளை பிரிக்கிற மாதிரி படிக்கிறோமா, இல்லை அதை சிரத்தை எடுத்து அதில் நம்ம இன்னும் ஆழமாக உணர்ந்து அது நம்ம ஒரு வார்த்தை அதை உணர்ந்தாலும் அது எவ்வளோ ஆப்பிளுக்கு சமம் அப்படின்னு சொன்னது எனக்கு வந்து நல்லா உணர்வாக இருந்துச்சு. சில விஷயத்த வந்து நான் யார்கிட்ட எது பேசணும், இல்லை சமயத்துக்கு ஏற்றதான் அவங்களுக்கு பேசுகிறேன்னா, இல்லை சில நேரத்தில் பேசாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு தேவன் பேசுவார். அந்தமாரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் உணர்வடைஞ்ச நேற்று. அடுத்தது 2வது வந்து தேவனுக்கு பயப்படும் பயத்தை பற்றி பேசுனாங்க. தேவனுக்கு பயப்படுற பயம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு எனக்கு இருக்குது அப்படின்னா, நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேங்கிறத பொறுத்து தான் தேவனுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறேன் அப்படின்னு உணர்ந்தேன். போன வாரம் பரிசுத்தம் அங்கே பேசினப்ப 27 வயசு வளர்ந்த பையனுக்கு 2 வயசு மூளை அறிவு 2 வயசு தான் இருந்தால் அது அவங்க தகப்பனுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். அப்படிதான் இப்போ சபையில் உள்ளவங்க நம்ம நடத்துகிறவங்க வந்து இப்போ என்னை பார்க்கும்போது எனக்கு 2 வயசு தான் ஆயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ அது கஷ்டமாக இருக்கும். அந்த விஷயம் ரொம்ப பாதிச்சிச்சு நேற்று பேசும்போது. அதேமாரி ஃப்ரைடே பேசும்போது சொன்னாங்க, நம்ம சபையாக இருக்கும்போது நம்ம அதில் ஒரு நரம்புனா அந்த நரம்பு சரியில்லைனாலும் அது சபையில் ஒரு குறை தான். அதனால சபை பெரிய விதத்தில் பாதிக்கப்படலைனாலும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நரம்பாக இருந்தேன்னா என்ன தான் நான் சரி பண்ணணும், என்னை நான் சரி பண்ணி நான் என்ன தான் வந்து அப்போ தான் சபை ஒழுங்காக வளரும் அப்படிங்கிற மாதிரி நான் உணர்த்தப்பட்டேன். அதுக்கப்புறம் பரிசுத்தம் நேற்று பேசினதில் வந்து என்கிட்ட எல்லா விதத்துலேயும் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும், என்னோட எல்லா காரியத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி பேசினாங்க. அதில் என்னோட சித்தம் ஏதாச்சும் இருக்கா, இல்லை எல்லாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் என்ன செய்கிறாரோ என்ன சொல்கிறாரோ அதான் நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நிறைய விஷயத்தில் வந்து தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணி சில பேர்ட்ட ஆலோசனை கேட்டு நான் செஞ்சாலும் அதில் ஏன் சித்தம் இருக்கிற மாதிரி எனக்கு சில விஷயத்தை உணர்த்தப்பட்டேன். நான் அதை மறந்துருக்கணும். அதேமாரி நம்ம சர்ச்சில் வேலை செய்கிறதோ இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் செய்கிறதோ வந்து தேவன் பார்க்குறாரு. அதை நான் அதை மனுஷருக்காக செய்கிறேன்னா, இல்லை தேவன் நம்ம கொடுத்த சபைக்காவோ இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்யும்போது அப்படி செய்கிறேனான்னு பார்க்குறாரு, ஆவியை நிறுத்து பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க.
இதுக்கு விக்டர் வந்து ஒரு 7 எக்ஸாம்பிள் ஜீசஸ் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு உணர்த்தலாம் இருந்துச்சு. கடைசியாக வின்சென்ட் பேசினப்போ தேவனை எந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். சில இடத்துல ஒரு குழந்தை வந்து இந்த இடத்துக்கு போவாதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்கும், அப்பா அம்மா பார்க்குறாங்களா. அடுத்து திருப்பி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்க்கும், அப்பா அம்மா பார்க்குறாங்களா. கடைசியாக போய் தொட்டுட்டுனா அது ஷாக் அடிக்கும், ஏதோ ஷாக் அடிக்கிற பொருளாக இருந்தால். அதேமாதிரி தான் தேவனை வந்து டெஸ்ட் பண்ணுறேன் நான் ஒரு இடத்துலையும், அது தவறு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனால் ரீசெண்டாக சில விஷயங்கள் வந்து எனக்கு புரியாததுனால நான் தேவனை டெஸ்ட் பண்ணிட்டேனோ அப்படின்னு எனக்கு மன வருத்தமாக இருந்துச்சு. நான் இன்னும் வருங்காலங்களில் தேவனுக்கு என்னை அர்ப்பணித்து நான் தேவனுக்காக வாழ்வேன்னு விசுவாச நம்பிக்கை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் கர்த்தர் சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அவருடைய அன்பின் ஆழம் நீளம் என்னது என்று இன்னும் கொஞ்சம் அறியும்படி தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதர குடியில் அவங்க பேசின ஆரம்பத்திலேருந்து துதியிலேருந்தே அவங்க பேசின காரியங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக வந்து என்னை யோசிக்கவும் அநேக காரியங்களை வந்து நான் மனம் திரும்புவதற்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. தேவனை வந்து அவங்க யாருன்னு காண்பிச்சுட்டு இந்த அடுத்தடுத்த காரியங்களை சொன்னாங்க. தேவன் வந்து சொல்ல பார்த்து அவங்க சொன்னாங்க, லூக்கா நமக்கு தெரியும் 22 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்க்கையில் கடைசி காலத்தில் அவர் மறித்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் மறித்து பரலோகத்துக்கு போக போகிறாரு. அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சீஷர்கள் மத்தியில் ஒரு காரியங்களை செய்கிறார். சீஷர்களால் ஏன் வந்து இவ்வளோ ஒரு வைராக்கியமாக, ஒவ்வொரு சீஷர்களுக்கும் பார்த்திங்கன்னா குறைவுள்ள மனிதர்கள் தான், இருந்தாலும் அவங்க அவ்வளோ வைராக்கியமாக இருந்ததுக்கு காரணம் என்ன, அவங்க பின்னாடி இந்த உலகத்தையே கலக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்றத தான் எனக்கு அப்படி ஆண்டவர் அந்த காரியத்தை நான் அப்படி தான் நான் உணர்த்தப்பட்டேன். இப்போ ஒரு ஒரு கம்பெனியில் நம்ம சேர்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சாதாரண ஒரு பியூனா இல்லை ஒரு கிளர்க்காக நம்ம சேருவோம். ஆனால் சாகும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க கொஞ்சம் நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அவங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒருவேளை ஒரு நல்ல ஒரு மேனேஜர் பொசிஷன் இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பொசிஷனுக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சாகிற நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்து சாக போகிறாரு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீஷர்களுக்கு அவர் ஒன்று காண்பிக்கிறார். என்ன காண்பிக்கிறாருன்னா, நம்ம எல்லாருக்கும் அந்த காரியம் நமக்கு தெரியும். அந்த காரியம் 22 அதிகாரத்தில் 22-24 அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதி ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறது போல உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் சிறியவன் பெரியவன் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவுள். நான் உண்மையாலுமே அப்படி தான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே, எங்கேயோ கிடந்த என்னை ரட்சித்து நரகத்துக்கு மட்டுமே பாத்திரமான என்ன நீங்கள் ரட்சித்து உங்களுடைய சபையில் வச்சுக்கிறதுக்கு நான் எவ்வளோ வேணும் தகுதி இல்லை ஆண்டவரே. என்னை நம்பி இவன் வந்து தன்னோட பிள்ளைகளுக்கு என்னை பற்றி சொல்லுவான்னு நீங்கள் என்னை நம்புறீங்க ஆண்டவரே. அது சொல்லுவான்றத எப்படி நான் சொல்லணுன்றதை வந்து நான் இப்படி தான் நான் பார்த்தேன். ஒரு பணிவிடைக்காரனாக இருந்து தான் நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் அதை சொல்ல முடியும். ஒரு தகப்பன், நான் தான் எங்கள் வீட்டில் தகப்பன், நான் சொல்கிறத செய். ஒரு என் பேச்சு நீ கேட்கலன்னா நான் கோவத்தோடு அடிப்பேன், திட்டுவேன். இது வந்து ஒரு அரகண்ட், நான் எனக்குள்ளே பார்த்ததை, நான் எனக்குள்ளே இருக்கிறத சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் சில நேரங்கள் நான் இப்படியும் நான் சொன்னது உண்டு, இவ்வளோ செஞ்சிருக்க உனக்கு, நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் அவங்களுடைய கால்களை கழுவினார்.
நானும் அப்படி தான் நான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு என் குடும்பத்தை நான் எப்படி ஆண்டவரே நடத்தணும்னா, அதிகார துணியில் நடத்துகிற ஒரு விதம் உண்டு. அப்படி இயேசு நடத்தலை. அவர் தேவன், வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத மகா பெரிய தேவன். அந்த தேவன் தேவ தூதர்கள் நம்மளை காட்டிலும் பெரியவங்க, அதை காட்டிலும் தேவன் மகா பெரியவர். அந்த தேவன் என்னுடைய கால்களை, சீஷர்களோட கால்களை கழுவி அப்படி அவங்களுக்கு காண்பிச்சார். ஆண்டவரே, எனக்கும் நானும் அப்படி நான் உங்களை அறியணும் ஆண்டவரே, அப்படி நான் உங்களை அறியணும். அப்படி வேலைக்காரனை போல ஏசாயா 50 நாம் நாளில் வாசித்தது போல அப்படி வேலைக்காரன் போல நான் செவி கொடுக்கணும். காலையில் இது வரும், ஒரு அடிமை போல. வேலைக்காரனுக்கு கூட சில சலுகை இருக்குது. நம்ம ரோமருக்கு நம்ம வாசிப்போம், அந்த காரியம் நமக்கு தெரியும். நம்ம நீதிக்கு அடிமையானோன்னு இருக்குது. அப்போ நீதிக்கு அடிமையாகப்பட்ட நம்ம என்ன, நான் அப்படி பார்க்குறேன். ஆண்டவரே, நான் நேற்று ஒரு சகோதரோட பேசிகிட்டு இருக்க பார்த்து ஒரு காரியம் அவர் சொன்னார். அப்போ எனக்கு டப்புன்னு ஆண்டவர் ஒரு உணர்வு கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, அவர் என்னை பிள்ளை அப்படின்ற எனக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறாரு. அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்கக்கூடாது. அதை நான் எப்படி நான் பார்க்குறேன்னா, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இயேசு எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தது போல இப்போ என்ன அவரோட பிள்ளையாக மாற்றிருக்கிறாரு. அவர் பிள்ளையாக மாற்றிருக்கிறதுனால நான் தேவனுடைய பிள்ளை, நான் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்ற அந்த கிரீட்டு நான் எடுக்காமல் ஒரு அடிமையை போல இயேசு கிறிஸ்துன்றத அந்த மாதிரியான அவர் செஞ்சது போல, ஆண்டவரே, நான் ஒரு அடிமையை போல, ஒரு வேலைக்காரனை போல நான் எப்பொழுதும் உங்களுக்கு செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. வேலைக்காரனு கூட நான் சொல்ல விரும்பலாத. வேலைக்காரனு கூட சில அவங்களுக்குன்னு 8 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு. நான் அப்படி இருக்க வேணாம் ஆண்டவரே. அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அடிமை அதே சமயம் பிள்ளை. நம்ம எல்லாரும் அவருக்கு தத்து பிள்ளை. தேவன் எனக்கு எப்படி ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கிறாருன்னு அதை பார்க்கப்படுது. இப்போ தத்து பிள்ளைங்களும் சொந்த பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா, சொந்த பிள்ளைங்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் அடிமையான என்னை ஒப்பு கொடுக்கப்படுது, என்னை அதரியப்படுத்தாமல் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். இது எனக்கு நான் சரியாக சொல்ல தெரியல. அது எனக்கு விளங்கின வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த காரியத்தை. இப்படி நம்ம தேவனை அறியணும். இஸ்ரவேல் ஜனங்க தேவனை அறியாமல் போனாங்க. ஒரு காரியம், நியாயாதிபதிகள் பிரதர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப, ஆனால் உண்மையாலுமே எனக்கு என்னையோ கொஞ்சம் ஆழமாக என்னை நான் பாதிக்கப்பட்டிருந்த காரியத்தினால. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் 7:8 பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய பெரிய கிரியைகளையும் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின் உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரில் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரையே சேவித்தார்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 10வது வசனம், அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. உண்மையாலுமே அது பிரதர் சொல்ல பார்த்து என்னன்னா, ஒரு பிரபலமாக இருக்கிற சில ஸ்தாபனங்களை பற்றி சொன்னார். மெத்தடிஸ்ட் சர்ச்சு, பிரதரின் சர்ச்சு, பெந்தேகோஸ்து சபை, இதெல்லாம் ஆரம்பித்த பரிசுத்தவான்கள். அவங்களுக்கு பிறகு இன்றைக்கும் அந்த சபை இருக்குது. ஆனால் இன்றைக்கி போய் அந்த சபையில் நான் சேருவேன்னா கேட்டால், ஜாக் பிரதர் சொன்னார், நான் போய் அந்த சபையில் சேர மாட்டேன். அவங்க காலத்தில் ஒரு வல்லம் இருந்தது. ஆனால் பின் நாட்கள் ஆக ஆக ஆக
அந்த வல்லம் அப்படியே குரம்பி அப்படியே கம்மியாகி போச்சு. உண்மையாலுமே நான் என்னோட பிள்ளைகளுக்கு நான் தேவனை சரியான விதத்தில் நான் காட்டணும்னா முதல்ல நான் தேவனை சரியான விதத்தில் நான் அறியணும். அதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு திடமான அஸ்திவாரம். அதுனா வசனத்தின் மேல் கட்டப்பட்டு நான் தேவனை அதிகமாக நான் இன்னும் அதிகமாக அறியணும். எனக்கு வந்து நான் ஒரு ஊழிய பின்னணியிலேருந்து வந்ததுனால நான் வந்த ஆரம்ப நாட்களில் எனக்கு வந்து நான் இப்படி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது உண்டு, ஒரு மதியீனமாக, ஆண்டவரே நல்ல ஊழியம் பண்ணணும், ஆண்டவரே நல்லா போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், சுகமளிக்கிற வரத்தை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு பதிலே கொடுக்கல. ஒரு நாள் ராத்திரி எனக்கு தூக்கம் வராமல் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்க பார்த்து படுத்துட்டு இருந்தால் டப்புன்னு ஏஞ்சி ஜெபம் பண்ணுன்ற ஒரு உணர்வு வந்து போய் ஜெபம் பண்ண பார்த்து எனக்கு ஆண்டவர் வந்து இந்த சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஜெபம் பண்ண பார்த்து ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, தம்பி, ஒரு மரத்துக்கு வேண்டியது கிளை முக்கியம் இல்லை, கனி தான் முக்கியம். உனக்கு ஊழியம் முக்கியம் இல்லை, வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னோடனே அன்றைக்கே அதுக்கப்புறம் என்னோடய காரியங்கள் எல்லாத்தையுமே நான் அப்படியே என்னோடய ஜபம் காரியம் எல்லா காரியங்களும் ஆண்டவரை நான் மாற்றிட்டேன். இன்றைக்கி இந்த வார்த்தையை நான் கேட்க பார்த்து, ஆண்டவரே என்னோடய குடும்பத்துக்கு நான் சரியான விதத்தில் நான் தேவனை அறிஞ்சால் மட்டும்தான் என் பிள்ளைங்களுக்கு நான் சரியான விதத்தில் நான் தேவனை காட்ட முடியும். ஒரு பணிவிடைக்காரனா நான் உண்மையுமே அப்படி தான் யோசிக்கிறேன். என் குடும்பத்தில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன், நான் பண்ணுற எந்த போதகங்களும் அவங்க தலைக்கு ஏறவே ஏறாது. எத்தனை நான் கனிந்து கொண்டாலும், எத்தனை தான் நான் அதட்டி பேசினாலும் ஏறவே ஏறாது. நான் சரியாக மனம் திரும்பினேன்னா, ஒருவேளை என் பிள்ளைங்க வந்து அப்போ வார்த்தையை கேட்கலனாலும் பின்னாடி ஆவியானவர் அந்த வார்த்தையை தாங்கும்படி செய்வார். ஏன்னா நான் முதல்ல ஆவியானவருக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த சந்ததியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பிதாக்கள், நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள், 1ஆம் அதிகார கடைசியில் இஸ்ரவேலில் இருந்த எல்லா ஜாதியாரையும் துரத்தி விடணும் தான் தேவனுடைய விருப்பம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாதியை துரத்தி விட்டுட்டு பாதியை வச்சுக்கிட்டாங்க. அவங்கள கப்பம் கட்டுவர்களாக மாற பண்ணிட்டாங்க. அவங்களால ஒரு லாபம் இருந்தது. சகோதரர் சொல்லும்போது அப்படி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில எல்லா பாவத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆகணும். அதுதான் உங்கள் முழு வாஞ்சு அதையாக தான் இருக்கணும். ஏதோ நான் கோவப்படுறேன், ஏதோ ஒரு பாவம் செய்கிறேன், அது கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. நான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன்னா என் பிள்ளைங்களும் கேஷுவலாக தான் எடுத்துக்கும். பாவத்தை குறித்து எனக்கு ஒரு சீரியஸ்னஸ்ஸு, பாவத்தை குறித்து எனக்கு ஒரு வெறுப்பு எனக்கு உண்டாகலைன்னா என் பிள்ளைங்களும் அப்படி அதை வந்து எடுத்துக்காது. காரணம் என்னென்னா, நான் தேவனை அசட்டை பண்ணுறேன், நான் தேவனை சரியாக உங்களுக்கு காமிக்கலை. ஒரு வார்த்தை, ஆபிரகாம தேவனை அழைக்கும் போது தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, நான் 2-3 வசனங்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எனக்கு நான் உணர்த்தப்பட்டதை, ஆபிரகாம தேவனை அழைக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை பற்றி இப்படி அறிஞ்சிருந்தார். ஆதியாகமம் 18:19 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் எப்படி அறிஞ்சிருந்தார். அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஃபஸ்ட்டு அவர் செய்கிறார். இதே வார்த்தை ஆபிரகாமை குறித்து சொல்ல பார்த்து இன்னொரு வார்த்தை, தேவன் எப்படி தேவனை ஆபிரகாம் அறிஞ்சிருந்தாருன்னா இன்னொரு காரியமாக நான் சொல்லிடுறேன். 22 நமக்கு தெரிஞ்ச காரியம் தான். 22:12 நமக்கு தெரிஞ்ச சம்பவம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
நீ அவனை உன் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சோதன் என்று பாராமல் எனக்காக ஒப்புவித்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எவ்வளோ குறைகள் இருக்குது. நான் இங்கே நின்றுலாம் பேசுறது எனக்கு ஒரு இது கிடையாது. ஆனால் என்னை பார்த்து அப்படி ஆண்டவர் சொல்லிடணும், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்பா. இவங்க சொல்ல இங்கே யார் என்னை என் வீட்டில் யார் சொல்கிறது எனக்கு முக்கியமே இல்லை. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு முதல்ல என்ன சொல்லணும். அதான் தேவன் முன்னாடி அறிஞ்சிருந்தார். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தேவனுக்கு பயப்படுகிறவன் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல முடியும், அவங்க பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும், எப்பா நீங்கள் ஆண்டோடைய வழியை காத்து நடவுங்கப்பா. ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிறத என் பிள்ளைங்க என் வாழ்க்கையில் பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை அவங்க சரியாக தேவனுடைய அன்பை அவங்க புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, எவ்வளோ சபக்கூடுக, எவ்வளோ தேவ பிள்ளைங்க திரும்ப 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 அவங்க பிரயாசம், அவங்க உழைப்பு, அவங்க பணம் எல்லாத்தையும் ஊற்றி 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 எப்படியாவது இவங்க தேவனை அறிஞ்சிக்கணுமே, எப்படியாவது ஒரு பக்தி உள்ள சந்ததியாக அவங்க எழுமிடுமேன்னு சபைங்க படுகிற அந்த தேவ பிள்ளைங்க படுகிற அந்த பிரயாசம் அப்பா பாப்பாப்பா கொஞ்சமாக இல்லது. அந்த எந்த ஒரு பிரயாசமும் நான் அப்படிதான், ஆண்டவரே இந்த சபைக்கு வரேன், எவ்வளோ நன்மையை சபையினால் நான் பெறுகிறேன், ஆனால் நான் வீட்டில் போய் எனக்காக நான் தயவு செஞ்சு வாழ்ந்துடக்கூடாதுப்பா. நான் உங்களை அறியணும். நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று என் பிள்ளைங்களுக்கு என் வீட்டில் நான் காண்பிக்கணும். ஆண்டவரே வேறு எனக்கு எதுவும் வேணாம். என் வாழ்க்கையில், என் நடக்கையில், என்னோட ஒவ்வொரு காரியங்கள்லையும் என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை நான் அப்படியே அவங்க ஆசைப்படணும். பா வாழ்ந்த எங்கள் அப்பா மாரி இருக்கணும்யா. எங்கள் அப்பா எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படுங்கார். எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை வர பார்த்து நான் அப்படி தேறிட்டேன்னா நான் சொல்லலை, நான் ஆசைப்படுறேன். ஆண்டவரே இப்படி வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. தெய்வம் நீங்கள் எனக்காக அடிபட்டீங்களா? ஐயோ என்னை யாருன்னா இப்போ அடித்தானே, எப்படா நீ என்னை அடிக்கலான்னு நமக்கு அப்படியே எகுத்துக்கிட்டு போகுது. வார்த்தையா கையினாலனாலும் சொல்லுனாலும் அடித்தா கூட அப்படியே எழும்புது. ஆனால் கன்னத்தில் அடித்து காரி துப்பி அவமானப்படுத்தி அப்படிலாம் போக பார்த்து கூட இல்லை. அவர் ஒன்றுமே ஒரு வேலைக்காரன் போல, ஒரு அடிமையை போல என்ன வேணாலும் செய்யலாம் பிதாவே, நீங்கள் என்ன அந்த வாழ்க்கையை நான் மாற்றுங்க ஆண்டவரே. அப்படி இல்லை, எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் அப்படி சரியாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு அடிமையா, அப்பா தான், ஆனால் என்னோட நடக்கை எல்லாமே அப்பான்ற அந்த அதிகாரத்தை நான் செலுத்தாம ஒரு அடிமையை போல என் பிள்ளைங்களுக்கு முன்னாடி, என் மனைவிக்கு முன்னாடி, என் சகோதரர்களுக்கு முன்னாடி நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னொரு வார்த்தையை நான் மட்டும் சொல்லியிருக்கேன். உண்மையாலுமே நான் அப்படியே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, நான் என்னோட அக்கிரமத்தை விட்டு மட்டும் நான் திரும்பினேன் அப்படின்னா ஏசாயா 59 எனக்கு ஆண்டவர் சொல்லி என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினது. 20 மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோப்பிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் மட்டும் என்ன அப்படிதான் ஆண்டவர் உணர்ந்தார். தம்பி நீ மட்டும் உன்னுடைய எல்லா அக்கிரமும் ஏதோ கொஞ்சம் இன்னமும் கோவப்படுறது, இன்னமும் கொஞ்சம் மொபைலுக்கு டைம் கொடுக்கறது, அவங்க கொஞ்சம் தான் விட்டாங்க. அவங்க கொஞ்சம் விட்டதுனால என்ன போச்சுன்னா பின்னாடி வந்த சந்ததி தேவனை அறியாமலே போயிடுச்சு. முதல் சொன்னது போல என்னுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுக்காக, என்னோட பிள்ளைகளுக்காக என்னை நான் சுத்தம் பண்ணணும். இயேசு அப்படி பண்ணார். அப்படி நம்ம அப்படி பார்த்து மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இதன் முதல் கொண்டு என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சன்னதியோட வாயிலிருந்தும் உன் சந்ததியோட வாயிலிருந்தும் நீங்குவதில் என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே இப்படி என் குடும்பத்தை மாத்துங்க ஆண்டவரே,
எனக்கு எதுவுமே வேணாம், வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரே. எனக்கு பின் வருகிற என் சந்ததி, என் பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரை அறியணும். எவ்வளோ குறைபடுகிறேன் தெரியல, எவ்வளோ குறைபடுகிறேன். ஆனால் கேட்கும்போது, வார்த்தையில கேட்கும் பொழுது, அப்பா எங்களை குறித்து நீங்கள் நினைச்சிருக்கிற நினைவுகள் இவ்வளோ பெருசா? நான் தகுதி இல்லை ஆண்டவரே, தகுதி இல்லை. ஏன்னா இது கேட்கவே என்னால் முடியல, கேட்கவே முடியல. இந்த வார்த்தையை சொல்ல பார்த்து நான் மட்டும் எல்லா அக்கிரமத்தையும் ஒன்றுமே விடக்கூடாது. ஒரு பாம்பையும் என் வீட்டில் எனக்குள்ளே உலாவுகிற ஒரு பாம்பையும் ஒரு காரியத்தையும் நான் விடாமல் எல்லாத்தையும் அடித்து சுத்தம் பண்ணிடணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி ஆண்டவரே வரும் சந்ததிக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. குறை உள்ளவன் தான், எவ்வளோ குறைகள் இருக்குது. ஆனால் தேவன் என்னை இப்படி உற்சாகப்படுத்தினார், தம்பி உன்னோட இருக்கிற எல்லா மீறுதலையும் நீ அகற்றுப்பா, நீ சரி செய், உன்னை சரி செய், நான் பார்த்துக்கிறேன். எங்க நீ மட்டும் உன்னை நீ எப்பொழுதும் ஒரு வேலைக்காரனா உன்னை நீ பாவிச்சுக்கொள்ளு, ஒரு அடிமையா உன்னை பாவிச்சுக்கொள்ளு. நான் கணவன், நான் அப்பன், நான் ஒரு தகப்பன், நான் ஒரு 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 சகோதரன், நான் பாவி, நான் அடிமை, நான் வேலைக்காரன். ஆண்டவரே நான் எப்பொழுதும் இந்த மனநிலைமையோடு கூட இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்க. ஒருபோதும் என் பிள்ளைங்களுக்கு நான் தவறான முன்மாதிரியை நான் காமிச்சிடவே கூடாது. நான் அப்படிதான் நான் ஆழமாக உணர்த்தப்பட்டேன். நீ எப்படி உன் பிள்ளைங்களுக்கு ஒன்று நீ ப்ரொஜெக்ட் பண்ற, அதுதான் அவங்க கடைசி வரைக்கும் பவுலோட வாழ்க்கையில அவர் பார்த்த தரிசனம். அவர் தமஸ்குக்கு போகும்பொழுது அவருக்கு வெளிப்பட்ட அந்த தரிசனம் அவர் சாகிற வரைக்கும் அவரோட வாழ்க்கையை ஆழமாக பாதிச்சிருச்சு. அப்போஸ்தலரோட வாழ்க்கையை பாதிச்ச ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஏன் அவங்க இப்படி போய் ஊழியம் செஞ்சு அநேகருக்கு அவங்க வாழ்க்கையினால காரியங்களை மாற்ற முடிஞ்சது காரணம் என்னன்னா, அவங்க சரியா தேவனை அப்படி பார்த்தாங்க, சரியா தேவனை அப்படி அறிஞ்சிக்கிட்டாங்க. ஆண்டவரே நான் சரியா எனக்கு அறிஞ்சிக்கொள்ள உதவி செய்யுங்க, சரியா என் கண்கள் திறக்கப்படட்டும். நான் குருடனா இருந்தால் என் பிள்ளைங்களுக்கு குருடனா மாறிடும். அப்படி மாறிடுன்னு நான் சொல்லலை, எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு அதான். ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை நான் சரியா செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படிதான் நான் உணர்த்தப்பட்டேன். தொடர்ந்து வரும் நாட்களில் தேவன் அப்படி வாழ எனக்கு கிருபை தருவார்னு நான் நம்பிக்கையே சொல்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நான் என்னை உணர்ந்ததை சொல்கிறேன். இப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு வளர்ந்து நான் வருகிறேன். நான் இப்போ வளர்ந்து வருகிறேன், எந்த பெருமையிலும் சொல்ல, ஆண்டவர் என்னை வளர்த்தி என்னை கிருபையில் கொண்டு வருகிறார் எனக்கு தெரியும். அந்த வளர்ச்சியிலும் அந்த நம்பிக்கையிலும் அவர் கொடுக்குற தைரியத்திலும் அவர் கொடுக்குற வெளிச்சத்தையும் பார்க்கிற போது, இந்த வெளிச்சம் எனக்கு அப்பமே கிடைச்சிருந்தா என் பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்கலாமேன்னுலாம் நான் தோணுனது உண்டு. 30 வயசில் என் மகன்கிட்ட ஃபோன் பண்ணினான். ஆண்டவர் எனக்கு கொடுக்குற வெளிச்சமும் கிருபையும் அவர் கொடுக்குற நம்பிக்கையும் தைரியத்தையும் நான் உணர்ந்த போது 35-6 வருஷத்துக்கு முன்னாடி என் மகனுக்கு, பெரிய மகனுக்கு ஃபோன் பண்ணி நான் என்னை மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டேன். ஏன் இப்போ இதெல்லாம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் பாவம் செய்தேன்னு இல்லை, எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நான் நடத்தினேன், அதில் எனக்கு குற்ற உணர்வெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ வெளிச்சம் எனக்கு அதிகமாய் கிருபையும் வெளிச்சமும் நம்பிக்கையும் தைரியமும் இவ்வளவாய் கொடுத்துருக்கீங்களே தேவனே, இது அன்னைக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக வளர்த்துருப்பேனேன்ற ஒரு உணர்வு தான், குற்ற உணர்வு இல்லை. என்னை மன்னிச்சிருன்னு கேட்டேன். ஏன் இப்போ அதெல்லாம் சொல்கிறீங்க? தெரியல, எவ்வளோ நல்லபடியாக வளர்த்துருக்கலாம். இப்போ கிடைச்ச கிருபை அப்போ கிடச்சிருந்தா, ஏன்னாம்மா அப்போ கொடுக்கல இப்போ கொடுத்தாங்கன்னு அந்த அர்த்தத்தில் இல்லை. நம்ம வளருகிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? நான் உணர்றேன், நான் வளருகிறோம். நாம் வளர 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 நம்ம பாவின்ற உணர்வை அதிகமாக அடையணும். அதுதான் வளர்ச்சி. நாம் வளரலை,
கிருபையில் நான் வளரலைங்கன்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு தெரிஞ்சதான் எனக்கு இன்னைக்கும் தெரியுது. அன்னைக்குன்னு நான் பாவம்னு உணர்ந்ததான் இன்னைக்கு எனக்கு பாவம்னு உணருதுன்னா நான் வளரவே இல்லை, என் வளர்ச்சி எங்கேயோ தேங்கிருச்சு. நான் வளர்றேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அதிகமாய் பாவ உணர்வு அடைகிறேன். அப்போஸ்தலனுடைய வளர்ச்சி அப்படித்தான் நம்ம பார்க்குறோம், அப்படித்தான் நம்ம ஒரு மாதிரியை பார்க்குறோம். அவருடைய வளர்ச்சி கடைசி அவரை எங்கே கொண்டு போய் நிறுத்துனதுன்னு நீங்கள் வாசிக்கிறீங்க? பாவிகளில் பிரதான பாவின்னு. அப்படின்னா என்ன, பாவம் செஞ்சுக்கிட்டு இப்போ இருக்காரா? அவர் தேவனிடத்தில் நெருங்கி போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ நாமும் தேவனிடத்தில் நெருங்கி போய்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய வார்த்தை, நம்முடைய மனோபாவங்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெளிச்சம் வருவோம். இல்லைன்னா அன்னைக்கு இருந்த மதவெறி, அன்னைக்கு இருந்த மாம்ச பலன் இன்னைக்கும் நமக்கு இருக்க ஒன்றுமே புரியாது. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வளரணும். நம்ம வளர்ந்தால் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். பரவாயில்ல, ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் 5 அதிகாரம் பேசினேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்து நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் ஒத்துக்கொண்டார் இல்லையா? அது வளர்ச்சி தானே. சும்மா எப்பவும் பேசுகிறதே நான் பேசிக்கிட்டு எப்பவும் இருக்கிறது போலே நான் இருந்துக்கிட்டு மதவாதி போல நான் வீண் வைராக்கியம், மாம்ச வைராக்கியம் கொண்டு, இதெல்லாம் என்னது? நம்ம வளரலை, எங்கேயோ கிடக்கிறோம், தேங்கி நிற்கிறோம் சாக்கடை போல. துர்நாற்றம் தான் வீசும். ஆனால் தேவன் நம்ம எப்படி அழைக்கலை. தேவன் நம்மை கிருபையிலும் நம்பிக்கையிலும் தைரியத்திலும் விசுவாசத்திலும் அதிகமாய் விருத்தி அடைய தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். பிள்ளைகளை வளர்க்கிறத அல்லது ஒரு எதிர்கால பிள்ளைகளை வளர்க்கிறதில்ல, ஒரு எதிர்கால சந்ததியை ஒரு பெரிய செம்மையாய் பிள்ளைகளில் நான் செய்துட்டேன் அப்படின்ற எந்த மனோபாவமும் எனக்கு இப்பவும் இல்லை. நான் தான் சொல்கிறேன், 30 வயசில் என்னை மன்னிச்சிருந்தான்னு கேட்டேன். என் மகனுக்கு 30 வயசில் எவ்வளவோ குறைகளை நான் இப்பவும் பார்க்குறேன். ஆனால் ஒன்றை நம்ம தப்பு செய்யக்கூடாது, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கக்கூடாது. தெரியுதா தமிழ் என்னென்னு? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது என்ன? தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்ற அர்த்தம். தலையை பிடிக்கணும், அதை விட்டுட்டு போன பிறகு வாழை பிடிச்சா ஒன்றும் வெளியே வராது. செய்ய வேண்டிய காலத்தில் எல்லாவற்றையும் நாம் சரியாய் செய்ய அழைக்கப்பட்டிருக்கோம். எந்த குற்ற உணர்வும் அடைஞ்சுனா இல்லை, எதையிலையும் செய்ய வேண்டியதுன்னு நேர்த்தியாக செய்யணுமேனு உணர்றேன். செய்ய வேண்டியதை மட்டுமே செஞ்சு அப்பிரயோஜனமான மனுஷர்கள்னா அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகள்னு யோசிக்காமல் நமக்கு ஒரு எதிர்கால சந்ததி. எதற்காகத்தான் தேவன் புருஷனாய் மனைவியாய் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம்? நம்ம என்ன யாரும் நம்மளை என்னும் சொல்லிடக்கூடாதுன்னா, பிள்ளை இல்லாமல் இருக்காங்கன்னு யாரும் கேலி பண்ணிடக்கூடாதுன்னா, என்னதான் நம்முடைய அழைப்பு? எதற்காகத்தான் இதெல்லாம் தேவன் நம்மை நடத்துகிறார்? ஒரு வசனத்தை வாசித்து எனக்கு ஞாபகம் வருது, அது என்னுடைய நோக்கம் இல்லைனாலும் அது எனக்கு ஞாபகம் வருது. மல்கியாவின் புஸ்தகம். சும்மா ஏதோ நம்ம பிள்ளை அல்லாத மலடின்னு சொல்லுவாங்க, தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் யார் தயவுசு மன்னித்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. 2ஆம் அதிகாரம் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவன் அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே ஒருத்தரே போதும். ஆணும் பெண்ணும் அவனுக்கு சமமாய் தேவனை போல மாற்ற அவருக்கு அது போதும். இன்னும் ஒருத்தரை படைச்சு தான் காரியங்களை பண்ணணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவரிடத்தில் எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கிறது. இன்னொரு மனுஷியை உண்டாக்குனா தான் அவர் பரிபூர்ணம் அடைவாரெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? இன்னும் ஒருத்தரை ஏன் படைச்சாங்க? ஆதாமை படைத்து அப்புறம் ஏன் ஏவாளை படைச்சாங்க? அவருக்கு ஏதோ குறையா? அதை படைச்சாதான் அவர் பரிபூர்ணமாவாரா? அப்படி இல்லைன்னு தான் வேதம் சொல்லு. ஏற்றுக்கிறலாம் அப்படி எழுதிருக்கு. மண்டையை போட்டு கிறுக்க வேண்டியதில்லை. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படிந்தானே. நம்முடைய எல்லாருடைய ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி, பிள்ளைகளாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி வேணும்ல. ஒரு மனுஷன் சொன்னான், அது எசேக்கியேல்னு நினைக்கிறேன், என் காலத்திலேயாவது சமாதானம் இருந்தால், எசேக்கியா ராஜா, என் காலத்திலேயாவது சமாதானம் இருந்தால் போதுமே.
மதிக்கட்டவன். நாம பெரிய வீர சூரர்களாக நம்ம காட்டினா போதுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய பிரதிபலிப்பு தான் பிள்ளைகள். நம்ம அதை தானே கேட்டோம். நம்முடைய பிரதிபலிப்பு தான் பிள்ளைகள். பிள்ளைகளை கண்டு நம்ம உணர்வடையணுமே தவிர நம்ம ஆழமாக மனம் திருமணி என்னுடைய பிரதிபலிப்பு தான் அது. என் பேச்சு தான் பிள்ளை பேசுது. ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. எசேக்கியேல் 16:44. இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று நீ குறித்து பழமொழி சொல்லுவார்கள். அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை குறித்து தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லக்கூடாது. தாயை போல பிள்ளைன்ற ஒரு பழமொழி நம்ம மேலே இருக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிற அப்படி சொல்லக்கூடாது. இல்லை, இவர்கள் கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்டவர்கள். இவங்க எப்படியோ வாழ்ந்தவங்க, எப்படியோ இருந்தவங்க, தேவனால் மாற்றப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், புது சிருஷ்டி, புது படைப்பு, ஆவியை பெற்றவர்கள். இவருடைய சந்ததியும் புது சிருஷ்டின்னு சொல்லணும். நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நம்மளை போல நம்ம பிள்ளைகள் இருக்கும். நம்ம பிள்ளைகள் நம்மளை விட நல்லா இருக்கும். அல்லேலூயா, நல்லா இருக்கும். நம்மளை விட வைராக்கியமாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அதான் நம்முடைய அழைப்பு. இப்போ குறைவுகளை பார்க்கலாம். நான் அப்படி விசுவாசிக்கிறேன். இப்போ குறைவுகளை பார்க்கலாம். ஆனால் அது அப்படிதான் இருக்கு. ஒருவேளை என்ன மாதிரி முன்னாடி மேடையில் நிற்காம இருக்க பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஆவி, பாவத்துக்கு விரோதமாக எதிர்க்கிற ஆவி பல மடங்கு பிள்ளைகளுக்கு இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இப்பவும் ஜெபிக்கிறேன். அப்படி என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும். ஏதோ ஒரு சபைக்கு போனோம்னு என் பிள்ளைகள் திருப்தி அடையக்கூடாது. CFC சபைக்கு போறாங்கன்னு கூட என் பிள்ளைகள் திருப்தி அடையக்கூடாதுன்னு சொல்றேன் ஆண்டவர்கிட்ட. கூடாது ஆண்டவரே, அவர்கள் நம்முடைய சீசர்களாக இருக்கணும். இப்பவும் நான் ஜெபிக்கிறேன். அப்படி கூடாது. அவர்கள் அப்படிப்பட்ட திருப்தியை ஒருபோதும் அடையக்கூடாது. ஒரு செத்த கிரியை என் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அவர்கள் மேடையில் நின்று பேசுகிற மூப்பர்கள் அப்படி இப்படியெல்லாம் இல்லை. அப்படி யோசிக்கலாம். அவர்களுக்குள்ளே பாவத்தை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். பாவத்தை எல்லா சூழலும் எதிர்க்கணும். இந்த உலகத்தால் கரப்படக்கூடாது. இப்போ போன வாரம் முந்தின வாரம் நினைக்கிறேன் போய் நான் என் மருமகளோடு என் மகனோட பேச நேரம் கிடைக்கிறேன். என் மருமகளோடு இதெல்லாம் குப்பை. உங்கள் படிப்பு, பணம், வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து குப்பை. இதெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்களும் நினைக்கணும். இதெல்லாம் குப்பை. எவ்வளவு சம்பாத்தியம், எவ்வளவு பேர் புகழ் வாங்கலாம். தேவனுக்கு முன்பாக இது குப்பைன்னு நினச்சி நீங்கள் வாழணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அற்பம். நான் எப்படி தான் என் பிள்ளைகளுக்கு போதிச்சு வளர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும். நான் ஒன்றும் இல்லாமல் வந்து இப்படி வாழ்ந்தவன் தான். அதைத்தான் போதிச்சு வளர்த்துருக்கிறேம்மா. இதெல்லாம் ஒருபோது எதுவும் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சபைக்கு போகிறோம்ன்ற திருப்தியும் அடையக்கூடாது. தேவனுக்கு சீசனாக இருக்கணும். சபைக்கு போகிறது மேன்மை. ஆனால் அதை ஒரு செத்த செயலாக செய்யக்கூடாது. சபைக்கு போகிறன்ற திருப்தி. எத்தனை பேர் இப்படி உட்காந்துருக்க சபைக்கு வந்தோன்ற திருப்தி சீசனாக இல்லாமல் ஒரு சபைக்கு போனோம் அல்லது நல்ல ஒரு சபைக்கு போகணுன்ற செத்தது இருக்கக்கூடாது. ஆழமாய் தேவனுக்கு சீசராக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் வீட்டில் பிள்ளைகள் இருக்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பிள்ளைகளோடு ஒரு சந்ததி பிள்ளைன்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு சந்ததி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் நம்ம எதையுமே பேச முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க பேசுனதை நாம் கேட்காம போனதுனால ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நாம் பேசுகிறது அதெல்லாம் கேட்காது. உன் வேலையை பாருன்னு சொல்லு, நேரம் வரும். இப்போ அதுங்க சின்னதாக இருக்கும்போது அதுங்க பேசுகிறத கேட்கணுமில்ல, உட்காந்து செவி கொடுக்கணும். அதுங்க கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதி, அதனுடைய படிப்பு, அதனுடைய காரியங்கள், டென்ஷன் எல்லாவற்றிலும் உட்காந்து மணிக்கணக்காய் உட்காந்து நேரம் கிடைக்கும். மணிக்கணக்காக மீன் வேலையை முடிஞ்சோ இல்லை, நேரம் கிடைக்கும்போது உட்காந்து அவரோட பேசுனா அவர்கள் சொல்லுகிறத நாம் கேட்டால் ஒரு சந்ததி எப்படி தான் உருவாகும்? தானே எல்லாம் உருவாகாது. எல்லாம் நல்ல சபையில் அப்படியே அனுப்பி விட்டுட்டோம், எல்லாம் நல்லா ஆகும்னா ஆகாது. நம்ம பார்த்தது தான், சும்மா விளையாடக்கூடாது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை.
நாம் அப்படியெல்லாம் நினச்சி உள்ள அனுப்பல. எல்லா தில்லுமுள்ளையும் இங்கே வந்து தான் கற்றுக்கும். கற்ற பிள்ளைகளும் உண்டு, கற்றுக்கிட்டு இருக்க பிள்ளைகளும் இப்பவும் உண்டு. அப்படிப்பட்ட அது நம்ம கேட்ட மாதிரி சும்மா சண்டே கிளாஸுக்கு அப்படி அனுப்பிச்சு விட்டோம், ஏதோ வீட்டில் போனால் அப்படி விட்டோம் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்தால் நாம் தவறு செய்கிறோம். இப்போ அவங்ககிட்ட உட்காந்து அவங்க பேசுகிறத கேட்போம். ஒரு நாள் அவங்கள்ட்ட பேச வேண்டி வரும்போது நாம் பேசினா அவர்கள் கேட்பார்கள். ஏற்ற வேளையில் சொல்லணும்ல, நம்ம சரியான நேரத்தில். எல்லாம் தேவன் தான் ஞானம் தரணும். சும்மா எதையோ பேசிக்கிட்டு இல்லை. நான் என்னை பொறுத்து அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா நம்ம யாராக இருந்தாலும் சரி, சும்மா எதையோ புரியாதெல்லாம் பேசிக்கிட்டு இல்லை. எப்படி எழுதியிருக்கு பாருங்கள், ஒரு வசன வாசிக்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம். அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய பொறுப்பு அதிகம். ஒரு சந்ததி. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஒருத்த வாசி. நீ ஆகாரத்தை தண்ணி மேலே போடு. எப்போ போடு? சின்னதாக இருக்கும்போது நீ போடு. அதுக்கு அது பலனா அதுக்கு நீ அனுபவிப்ப. எனக்கு போக மாட்டேன். ஆண்டோட வார்த்தை அப்படி சொல்லு. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு. அதனுடைய பலனை ஏதோ படிப்பு பட்டம் அதை மட்டும் யோசிக்காதீங்க. அதெல்லாம் அவங்க கிடைக்கும். இந்த ஆகாரத்தை தண்ணி மேலே படி படி படி. ஒரு கனவை மனசில் வச்சு பிள்ளைகளை சீரழிக்கிறதில்ல நான் சொல்கிறது. நான் ஆண்டவருடைய பக்திக்குரிய காரியங்களை, உன் ஆகாரத்தை, அந்த தேவனுடைய ஆகாரமாகிய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை போடு. நீ தண்ணியில் போடு. அதை அடிச்சுக்கிட்டு ஒன்றும் போகாது. அநேக நாட்களுக்கு பிறகு நீ என்ன செய்வேன்? அதனுடைய பலனை நிச்சயம் அனுபவிப்பேன். அது எங்கேயும் உண்மைதான். சுவிசேஷ ஊழியமும் அதுதான், சபையிலும் அதுதான். நம்ம குற்ற உணர்வோடைய தேவையில்ல. பிள்ளைகளை பார்த்து மிதப்பாக இருக்கக்கூடாது. இப்போமாவது ஆழமாக மனம் திரும்பணும். செய்ய வேண்டியதெல்லாம் சின்ன வயசில் நான் செய்யாமல் போனேனே, ஆண்டவரே எனக்கானதை தேடினேனே, என்னை நான் பிரியப்படுத்த ஆரம்பித்தேனே, பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக நான் இல்லாமல் போனேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு பிள்ளைகளிடத்துலையும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினா அதற்கான விளைவுகளும் நல்லபடியாக இருக்கத்தான் செய்யும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்ம ஏற்ற சமயத்தில் வார்த்தை சொல்லணும்ல. நம்ம தேவன் அதை தரணும். அதை நமக்கு நானும் அறியாமல் கண்டித்தவன் தான் பிள்ளைகளை. எந்த நேரத்தில் என்ன பேசணும், எந்த நேரத்தில் என்ன சொல்லணும், எப்படி பிள்ளைகளை நடத்தணும்னு தெரியணும்ல. எனக்கு தேவனை பற்றியே அறிவு இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல சாதாரண உலக தகப்பன் போல, நல்ல தகப்பன் போல தான் இருப்பேன். நான் பொல்லாத தகப்பனாக தான் நான் இருப்பேன். தேவனை பற்றி நான் அறியலைன்னா ஒரு பொல்லாத தகப்பன் எப்படி பிள்ளைகளை படிக்கிறதுலும் ஒழுக்கமும், சபையில் இருக்கிற பிள்ளைகளை விட உலகத்தில் நிறைய பிள்ளைகள் ரொம்ப ஒழுக்கமும், நல்ல காப்பி அடிக்கிறதில்ல, திருடுறதில்ல, பொய் சொல்கிறதில்ல, ஏமாத்துறதில்ல, காலேஜு ஸ்கூலில் டீச்சர்ஸை ரொம்ப கனம் பண்ணுகிற பிள்ளைகள், ரொம்ப மதிக்கிற பிள்ளைகள், பெரியவங்களை ரொம்ப ரெஸ்பெக்டாக கனம் பண்ணுகிற பிள்ளைகள் உலகத்திலே இருக்காங்க. பொல்லாத தகப்பர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவை கொடுக்கத்தான் செய்திருக்கிறார்கள். ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ நம்ம தெரியலைன்னா அப்படி இருக்கும். சில பிள்ளைகள் வீடுகளுக்கு போனால் அவர் வணக்கமாய் வந்து வரவேற்கிறதும் அவர்கள் கொடுக்குற அந்த மரியாதையும் பார்த்தா ஆச்சரியமாய் போகும். சபையில் இருக்க பிள்ளைகள் அப்படி இல்லாமல் இருக்கிறத நானும் பார்த்துருக்கேன். அதில் அப்படியெல்லாம் இல்லை. பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் வாங்கன்னு கூட சொல்லவே தெரியல. பரவாயில்ல, சில பிள்ளைகள் அப்படி பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம குற்றம் சொல்லலை. அப்போ பொல்லாத தகப்பர்களே இப்படிப்பட்ட நல்ல கேரக்டர்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து தங்களுக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு வேணும் வேணும் பிள்ளைகளை நல்லா பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அந்த பில்டப்புக்கு போத்தவில்லை. தேவ பக்திக்கு எதுவாய் பிள்ளைகள் இப்போ வளரணும். அதற்கு நான் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை சொல்கிறது முக்கியம் இல்லை. இப்போ அது சபையாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் எதிர்கால சந்ததியாக இருந்தாலும் நான் அப்படித்தான் உணர்த்தி வைக்கப்படுறேன். எங்கேயும் ப்ரேயருக்கு போகிறோம், அங்கே போகிறேன், இதை பேசணும்னா நான் போகிறதே கிடையாது, எப்போவுமே கிடையாது. எந்த வீட்டுக்கு எந்த ப்ரேயர் மீட்டிங் போகணும்னா இதை போய் பேசணும்னு நான் போகிறதே கிடையாது. போய் கொஞ்ச நேரம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அவங்களோட பேசுகிறேன். பேசும்போது எனக்கு தேவன் ஒரு
ஒரு சிந்தையை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுதான் செய்தி, அவ்வளோதான். என்னுடைய அனுபவம் இத்தனை வருஷமும் அதுதான். உங்கள் கூட வர நான் எப்பவும் வர்றேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவா என் மனைவி. நான் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சார் தான், எனக்கு சொல்லணும் விருப்பம்ல சொல்கிறேன். ஏன் அப்படின்னு, நீங்கள் போனீங்கன்னா என்ன பேசணும் ஒரு பிளான்டா, நாங்கள் போய் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு உண்மையாக உற்சாகமாக இருக்குன்னு சொல்லுவேன். நானும் ஒன்றும் பிளான் பண்ணி போகிறது இல்லையா, ஒன்றும் போகிறது இல்லை. யார் வீட்டுக்கு எப்போ போனாலும் சில சமயங்களில் இங்கே ஒரு ப்ரிப்பேராக வருவேனே தவிர மற்றபடி எந்த ஜப கூட்டங்களுக்கு நான் அப்படி போகிறதே கிடையாது. அங்கே என்ன தேவன் என்னோட ஜனங்கள் பேசுகிறாங்க, அவங்களோட நலன் விசாரித்து கொஞ்ச நேரம் பேசி அப்படியே காரியங்கள் தொடரும். அப்போ ஏற்ற வேளையில் நான் என்ன சொல்லணும்னு நான் அறியணும். எப்போ வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கு, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழம். நான் சபையை அப்படி பார்த்து ஏமாந்துறவும் நான் விரும்பல. பிரதே எங்கள் வீட்டில் நடந்ததை அப்படியே இன்றைக்கி ஆண்டவர் பேசிட்டாங்க, நீங்கள் பேசினவங்கிற ஆள் கத்தி எடுத்து கழுத்துலேயும் வைக்கிறோம். அதில் ஏமாறல, அது உண்மைதான். யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதெல்லாம் தேவன் தம்முடைய சபையை நேசிக்கிறார். தம்முடைய சபைக்கு இருதயத்தின் நினைவு யோசனைகளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் அதை செய்து தான் ஆவார். அவ்வளோ உணர்வாக தான் இருக்கணும். நாம் அப்படியே பளிச்சுன்னு காரியங்கள் வெளிப்படையாக பேச தான் செய்வாங்க ஆண்டவர். சிலருக்கு யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னு கோபமாக இருக்கும். யாரோ போட்டு கொடுத்துட்டாங்கடா பிரதர்ன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ரட்சிக்கப்படாததுனால, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம அறை வீட்டில் பேசுனது ஆண்டவர் சொல்லாமல் எப்படி இருப்பான்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சபையை நடத்துகிறவர்களுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் சபையை எப்படி நடத்துகிறது? சும்மா இங்கே குருட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு வச்சுருக்கோம். ஏதோ நான் மூப்பர்னு இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? சொல்லாமல் இருக்க நான் நம்புகிறேன் அப்படி ஆண்டவரை. அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா யாரையை பற்றி சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. தேவையானதையும் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, சொல்லணும், அவ்வளோதான். அது ஒருவருக்கு அவங்க பிரச்சனைகளாக இருக்கலாம், பிரச்சனையின் தீர்வாக இருக்கலாம், ஆறுதலாக இருக்கலாம், கடிந்து கொள்ளுதலாக இருக்கலாம், திருத்துதலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். எனக்கே தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும். இந்த செவத்துக்காக சொல்கிறோம், இந்த கம்பிக்கு கண்ணாடிக்கு யாருக்குமே சொல்கிறதில்லை. எனக்கே சொன்னாங்கன்னு, எனக்கும் சொன்னாங்கன்னு சொல்லணும். எனக்கே எடுக்கக்கூடாது, உங்களுக்கே இல்லை உங்களுக்கும் அப்படின்னு எடுக்கணும். எனக்கே சொன்னாங்க. இதெல்லாம் யாருன்னா மனம் திரும்ப விருப்பம் இல்லாத, சபையில் ஒரு நல்ல சந்ததியாக நான் இருக்க விரும்பாத, என் பிள்ளைகள் நல்ல சந்ததியாக இருக்கணும்னு விருப்பம் இல்லாத உழப்ப வருகிற ஒரு சிலர், அவர்கள் தான் எனக்கே சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், உங்களுக்கே அல்ல உங்களுக்கும் தான் திருத்தம். அப்படி சமயத்துக்கேற்ற வார்த்தையை தேவன் சொல்லுகிறவராக இருக்கிறார். அதை எப்படி சொல்கிறான்னு பாரு. கேட்கிற செவிக்கு, அடுத்த வசனம் 12. இப்போ அந்த கண்ணாடி எடுத்துக்கலாம். கேட்கிற செவிக்கு படிங்க யாராவது ஒருத்தர். அப்போ கேட்குறவங்களுக்கு தான் எதையும் சொல்ல முடியும். கேட்காதவங்களுக்கு சொல்கிறதே இல்லை. நானும் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். அடுத்த ஆலோசனையே சொல்கிறதில்லை. நான் எத்தனை வருஷமானாலும் சொல்கிறதில்ல. ஏன்னா அவர்கள் கேட்கறதில்லை. கேட்குறவங்களுக்கு தேவ ஞானமாய்னா நம்ம சொந்த ஞானம் அல்ல, தேவ ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன். புத்தி சொல்லுகிறது இல்லை. ஒருவேளை கடிந்து கொண்டு நாம் புத்தி சொல்லணும்னா கடிந்து கொண்டு கூட பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும். எத்தனையோ ஆண்டு காலம் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபோது டிவி வைக்கக்கூடாதுன்னு வைக்கக்கூடாது தான். இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், நான் தான் அப்பா, ஐ எம் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஐ எம் நாட் பர்மிட். டிவி இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ 4 வருஷம் 5 வருஷமும் சும்மா கிடக்கு டிவி. அது அப்படியே கிடக்கு, சும்மாவே கிடக்கு. அது என்னன்னு கிடக்கட்டது பாட்டில் 14. அப்போ பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற காலங்களில் அவர்களுக்கு எப்படி நாம் சொல்லணுமோ, எப்படி ரிமோட்டை தொடக்கூடாது சொல்லித்தான் ஆகணும். அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறாங்க. சில பெற்றோர் பிள்ளைகள் எல்லாம் பட்டம் பறந்துட்டு சின்னதாக இருக்கும்போதே பறக்குது. கண்ட்ரோலில் இல்லை. நான் உங்களை தப்பு சொல்லலை, கண்ட்ரோலை இழந்துட்டீங்க.
ஏன்னா நீங்கள் உங்கள் கண்ட்ரோலே இழந்துட்டீங்க. நீங்களே ஆண்டவருடைய கண்ட்ரோல் இல்லை. உங்களுக்கு ரிமோட் ஆண்டவரா இல்லை, உங்கள் கையில் பிள்ளைகள் ரிமோட்டா இல்லை. பிள்ளைகள் ஏனோதானு இருக்கு. காரணம், நாம் ஆண்டவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டோம். நாம் இந்த உலகத்தின் மேல் நமக்குள்ள எகிப்தை விட்டு வந்தோம். எகிப்து நம்மளை ஆட்டி படைக்குது. இப்போ உலகத்தார போல மனோப பிள்ளைகள் எல்லாம் கவனிக்குங்க. நல்லன்னு சொல். பிள்ளைகள் நம்ம நினைக்கிறோம் சும்மான்னு, கவனமாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சத்தமாக பேசுகிறத கவனிக்குது. எங்கள் வீட்டில் யார் வீட்டு பிள்ளை எனக்கு ஞாபகம் வரல, சும்மா கொஞ்சம் சத்தமாக சொல்கிறேன், ஒரு செய்தியை சத்தமாக சொல்கிறேன், அவ்வளோதான். அந்த பிள்ளை ஏன் சத்தமாக சொல்கிறீங்கன்னு, எனக்கு யார் பிள்ளைன்னு எனக்கு தெரியல, நம்ம சபை பிள்ளை தான். ஏன் சத்தமாக சொல்கிறீங்கன்னு கேட்குது. அது விரும்பலை. அது அப்படியெல்லாம் நான் ஒன்றும் கோபமாவோ அப்படி இல்லை, நான் சத்தமாக சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அந்த சத்தமே அதுக்கு இரிட்டேஷனாக இருக்குது. நாம தான் சிந்திக்கணும். பிள்ளைகள் ஒன்றையும் கவனிக்கல, தூங்கிடுச்சு, அப்படி இப்படின்லாம் ஒன்று நினைக்கக்கூடாது. முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வில்லங்கம்னா அப்புறம் வில்லங்கமே முழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இப்படி தாறுமாறுனா அப்புறம் தூங்காது. இப்போ ஏதோ எப்படி சொல்கிறதுனே தெரில, அது முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போவே மனைவி அம்மா அப்பாவை தாறுமாறாகி பேசுகிறான். அப்படி வச்சுக்கோ, இது எப்படி தூங்கும்? தூக்கமே வராது. அப்பா என்ன செய்வாங்களோ, அம்மா இப்படி பேசுனா அப்பா இப்படி பேசாமரு ஏதோ சொல்கிறாரு. இது நம்ம தூங்கினோம்னா என்ன நடக்கும்னு திக்கு 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 திக்குன்னு கிடக்கும். சும்மா விளையாட்டுக்கிட்டு கூடாது. பேசுறதுன்னா அதெல்லாம் போன பிறகு பேசு. கத்தி எடுத்து சண்டை போடுறதுனாலும் கத்தி சண்டை போடுறதுனாலும் அதெல்லாம் போன பிறவாகட்டும். பர்மிட் இல்லை. இந்த பாவத்தை அப்படியாவது செய்யாமல் இருங்கன்னு சொல்ல. கத்திக்கிட்டு கிடக்கிற இவங்க கத்தியை கையில் தூக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்னு பிள்ளைகளுக்கு நினைப்ப உண்டு பண்ணக்கூடாது. இந்த கற்று கத்துறாரு அம்மா, இந்த கற்று கத்துறாங்க அப்பா, அப்போ கத்தியை கையில் எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சும்மா விளையாடக்கூடாது. ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி. கழுவுன மேல நழுவுனவனா அது போயிடும். அப்போ வாழை தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கக்கூடாது. இப்போ அழுது புலம்பி பிள்ளைகளுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் செய்யிட்டேன், மாம்ச பலவீனத்தில் இப்படி பேசிட்டேன், அப்பாட்ட பேசிட்டேன், அம்மாட்ட பேசிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிருக்கேன், மன்னிப்பு கேட்டு திரும்ப செய்யாமல் இருக்கணும். நல்ல மாதிரியை காண்பிக்கணும். இல்லைன்னா நான் விளையாண்டா தப்பாக தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் உணர்ந்ததை சொல்கிறேன். இல்லை, ஆழமாய் மனங்கள். சின்ன பிள்ளையில மன்னிப்பு கேட்டோமா, உணர்ந்தா நம்ம எத்தனை வயசுல மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கும். எனக்கு இப்போ பிள்ளைகளை அப்படி ரெண்டு கணத்தையும் பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க எனக்கு ஆசை தான். என் பிள்ளைகளுக்கு இப்போமா தான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். பெருசாக இருக்கு. ஏன் ஆசை அப்படிதான் இருக்கு? அப்போ நமக்கு கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்கலாம், கொஞ்சம் இப்போமா அதுக்கு இப்போ கொஞ்சம் ஒன்று தோணுது. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. இப்போ செய்ய வேண்டிய காரியத்தில் செவி கொடுக்க ஞானமாய் கடிந்து கொண்டு நம்ம புத்தி சொல்ல வேண்டியதை சொல்லணும். அப்படி புத்தி சொல்கிறவனை பற்றி என்ன எழுதியிருக்கு தெரியுமா? கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிற மனுஷனை பற்றி என்ன எழுதியிருக்கு தெரியுமா? அவன் பொற்கடுக்கன், அவன் தங்கம் பூசப்பட்டவன், தங்கத்தால் பூசப்பட்டவன். ஏற்ற வேளையில் பிள்ளைகளுக்கு எதிர்கால சந்ததி வாலிபர்களாக இருந்தாலும் நான் பார்க்குறேன் வாலிபர்கள். எனக்கு இதை வாலிபர்களோட சிரித்து கொஞ்ச நேரம் பேசி அவங்கள நம்ம இடத்துக்கு அப்படி கொண்டு வரணும். அவங்க கேட்குற நிலைக்கு அவங்கள கொண்டு வரணும். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பிள்ளைகளோட பேசுகிறது. வாலிபர்கள் எடுத்த உடனே என்ன பேசுகிறேன்? இல்லை, இப்படி பேசுகிறது இல்லை. சொல்லுங்கள், நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். பேசுகிறது இல்லைண்ணா. அவர்களை ஒரு லைனுக்கு கொண்டு வந்து அவர்களை சொல்லுகிறத கேட்குறதுக்கு கொண்டு வந்து அவளை ரெடி பண்ணி அவளை கொஞ்சம் குஷியாக்கி, தட் மீன் அவர்களை ஆண்டவர் இருக்கிறார் நம்ம சந்தோஷமாக ஆக்கி அதுக்கு பிறகு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதை இல்லைன்னா பொண்ணு மாதிரி இருக்காது, புண்ணு மாதிரி இருக்கும். மூதேவி நீ எப்போ எந்திரிச்சு போவேன்னு தெரியலையே,
அப்படின்னு. நேரம் போகிறது தெரியக்கூடாது ஆண்டவர்னு நான் யோசிக்கிறேன். நேரம் போகிறது தெரியக்கூடாது அப்படி. அப்படி அவர்களோட இடைப்படணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல கிருபை தான். நான் சொன்ன மாதிரி என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரேன்னு தான் சொல்கிறேன். இப்போமே பிள்ளைகள்லாம் சந்தித்து காரியங்களை பேசிடணும். கல்யாணம் பண்ண அப்புறம் என்ன பேசணும்? மனைவி நல்லா இருக்காங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, 2 வார்த்தை தான். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா தான், இல்லைனா அடுத்த என் வீட்டில் பிள்ளைகள் வீட்டில் இப்போ போய் என்ன எதுவுமே பேசுகிறது இல்லை. நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நோண்டுருவேன். ஏதாவது பேச முடியாது. நோ அப்படிலாம் நான் பேச வேண்டியதில்லை. கொடுத்தா இட்லி கொடுத்தா சாப்பிட்டு, சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிட்டு, கேட்டால் பதில் சொல்லிட்டு, கூப்பிட்டா போயிட்டு வந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறது? இப்போல்லாம் சொல்லணும். அது நம்ம வீட்டை விட்டு போன பிறகு அது பின்மாறி போனாலும், அது அவிசுவாசியாக போனாலும் நம்ம பொறுப்பு இல்லை. நம்ம அர்த்தம் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் சரியா. நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்படி வச்சுருக்கோம், அதுதான் இப்போ நம்ம பேச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி வளர்க்குறோம்? நம்மை வீட்டை விட்டு கல்யாணமாகி போன பிறகு அது நம்மை கட்டுப்பாட்டை தாண்டினது, நம்முடைய எல்லையில் அல்ல அது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், திருமணமாகி நம்ம வாசல்படியை தாண்டி போகிற வரைக்கும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி வச்சுருக்கோங்கிறது நம்ம பொறுப்பு. புண்ணாக இருக்கமா பொண்ணாக இருக்கமா? இப்போலாம் பிள்ளைகள் ஏதாவது சொல்கிறத கேட்குன்னு நினைக்கிறீங்களா? காலமெல்லாம் மாறி போயிடுங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி உருவாகுது, ஒரு பொல்லாத சந்ததி வருது. பொல்லாத சந்ததி வருகிறது. இந்த உலகத்தின் ஆவியும் ஒரு பொல்லாத சந்ததி வருது. இந்த பெற்றோரும் ஆதி அன்பை இழந்து, ஆதியில் கொண்ட நம்பிக்கையை இழந்து, ஆதியில் இருந்த தாழ்மையை இழந்து, எப்படி எழுதியிருக்க இந்த பழமொழி நம்ம வாஸ்தவத்தில் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், நாம் எங்கே கடந்து வந்தோம்ங்கிறது எல்லாம் மறந்து எழுதியிருக்காத பாருங்க. பழமொழி எப்படி வந்துச்சுன்னு சொல்றார் பாருங்க. 43ஆம் வசனம், நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல் இவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு நீ எங்க கிடந்து உன்னை தூக்கினேங்கிறத மறந்துட்ட. நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட இடத்த மறந்துட்ட. உனக்கு ரட்சிப்பு கொடுத்தவரை நீ மறந்துட்ட. அதனால இப்போ தாயை போல பிள்ளைன்னு அப்படி ஆகிட்டு, அவ்வளோதான். அதுவும் மறந்துட்டு எல்லாத்தையும். நான் எங்கே இருந்து எடுக்கப்பட்டவன், எனக்கு தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு செய்தது என்ன அப்படிங்கிற மறக்கிற ஒரு பொல்லாத சந்ததி உருவாகுது. நமக்குள்ளே நாம் உப்புடையவர்களாக இருக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மனம் திரும்ப வேண்டிய அவசியம் உள்ளவனாய், இன்னும் குறைகளை கண்டவனாய்த்தான் நான் இங்கே நின்று பேசுகிறேன். 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா படிங்க பிரதர். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாக இருங்க. உப்பு மீன் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் ஜீவன் தான் உப்பு. ருசியுள்ள வாழ்வு, சீஷன் தான் உப்புடையவன். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவனுடைய வாழ்வுடையவர்களாக இருங்கள். ஒரு எதிர்கால சந்ததி வேணும்னா சபையில் சமாதானமாக எல்லாரும் இருங்க அப்படின்னு அர்த்தம் தான் எடுத்துக்கிறது. வீடு மட்டும் இல்லை, மூப்பர்களாக இருந்தால் மூப்பர்கள் உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்க. எனக்கு சொல்கிறது தான் சொல்கிறேன். இல்லைன்னா தாறுமாறாக எல்லாம் இருக்கும். ஐக்கியமாக நீ இரு ஃபஸ்ட்டு, எல்லாம் ஐக்கியமாக இருக்கும். நீ பரிசுத்த மாதிரி எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். நீ தேவனை தேடு, எல்லாம் தேவனை தேடும். நீ கர்த்தருக்கு பயப்படு, எல்லாம் பயப்படும். நீ பண ஆசைக்கு விலகு. நீ எந்த பெருமைக்கு மேலே ஏறாத, எல்லாம் அதே மாதிரி பெருமையாக தான் இருக்கும் சபையில். நீ பேசுகிறவனாக இருந்தால் சபையில் எல்லாம் பேசுகிறவனாக தான் இருப்பார்கள். எனக்கு இருக்கிற பயத்தை சொல். நீ சபையில் பேசுகிறவனாய் மட்டும் இருந்தால் சபையில் நிறைய பேசுகிறவர்களாய்த்தான், பிரசங்கிகள் தான் இருப்பார்கள், வாழுகிறவர்கள் இருக்க மாட்டார்கள். நீ வாழுகிறவனாய் இருந்தால் அநேகர் தங்கள் வாழ்க்கையை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். நீ வாழ்ந்து பேசுகிறவனாய் இருந்தால் அநேகர் வாழ்ந்து பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். நீ வாழ்ந்தால், சகோதரிகள் அப்படி, நீ வாழ்ந்தால் உன் பிள்ளைங்க வாழும்.
தகப்பன் வாழ்ந்தால் பிள்ளை நல்லபடியாக தான் வாழும். என்ன அப்பா சொல்லுவாங்க? விதை ஒன்று போட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே, நான் தான் தப்பாக சொல்கிறேன்னு புரிஞ்சுது. விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்கும். சொர விதை போட்டால் சொர தான் முளைக்கும். நான் பித்தலாட்டமும் நான் பெருமையும் நான் மண்டக்கணமுடையவனாக இருந்தால் அதுவும் மண்டக்கணமாக தான் இருக்கும். அதில் என்ன இருக்குது? இதில் அர்த்தம் என்ன இருக்குது? அது ஜான் தண்ணியிலே விழுந்து மயங்கிவிடும். ஆனால் நீ எதுவாக இருந்தாலும் நீ தாழ்மையாக இருந்தனா அது எவ்வளோ உயர்வாய் போனாலும் அது கண்ணீரோடு அந்த தாழ்மையில் தான் நிற்கும். இது ஒன்றும் இல்லைன்னு இந்த சின்ன அற்பமான விஷயத்திலே நீ மண்டக்கணம் எடுத்து நீ பெருசாய் உன்னை நினச்சிட்டீங்கன்னா எல்லாம் மண்டக்கணமாக தான் இருக்கும். நீ சுயநீதிக்காரனாக இருந்தால் பிள்ளைகள் அதே சுயநீதி உடையவளாகத்தான் பிரதிபலிப்பார். அதெல்லாம் சந்தேகமே இல்லை. நம்முடைய ஆவியை நாம் சுத்திகரிக்கலாம், எல்லாம் கரப்பட்டு போகும். ஒரு நல்ல சந்ததி உருவாக புருஷ மனைவி பேசி பாருங்க. நம்ம அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். சகோதரர்கள் மூப்பர்கள் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி எப்படி நல்லாகிறது, எப்படி வாலிபல் உண்டாகிறது, அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி வீட்டிலே உட்காந்து தாயின் தகப்பனை உட்காந்து ஒரு நல்ல எதிர்கால சந்ததி ஒன்று வரணுமே, அது எப்படி வரும் நம்ம பிள்ளைகள்னு பேசி பாருங்க. நம்மளை பற்றி பிள்ளைகள் என்ன நினைக்குது, என்னை பற்றி பிள்ளைகள் என்ன நினைக்குது, என்னிடத்துல கொஞ்சம் ஒட்டுக்கிறது இல்லை, அல்லது நீ அம்மா உன்னிட்ட தான் வந்து பேசிக்கிட்டே இருக்கு, என்னை பற்றி என்ன சொல்கிறானோ, உங்களை பற்றியா அப்படின்னு சொன்னான், அப்படியா சொன்னானுவா அப்படின்னு இல்லாமல் அப்படியா சொன்னாங்க நான் திருத்திக்கிறேன்னு இருக்கும். என்னை பற்றி பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பேமே அம்மாட்ட. ஒரு நல்ல சந்ததி வேணும்னு தானே ஆசைப்படுறோம். என்ன சொல்கிறாங்க சொல்லுள்ள, என்ன சொல்கிறாங்க? நான் இப்போ கண்டித்து பேசுனேன், அதை பற்றி என்ன சொல்கிறாங்க? நான் இப்படி ஸ்ட்ரிக்டாக நடந்து உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க? உன்னிட்ட ஏதாவது கக்குனானோட ஏன் இப்படி அப்படின்னு நினைக்கிறாங்க. மனைவி ஏன் இப்படி, போதும் கண்டித்தது போதும் சொல்லுவாங்களா? நல்ல சந்ததி உருவாகணும்னா அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். என் கோபத்தை என் புருஷன் தூக்குறான்டாண்ணா, எனக்கு பிள்ளைகள் மேலே கோபம், அதை நான் தீர்க்க முடியலை. இப்போ யாரை விட்டு தீர்க்க விட்றேன்? வெளுக்க விட யாரை விட்டு? புருஷனை விட்டா. புருஷனுக்கு பிள்ளைகள் மேலே வருத்தம், அதை மனைவி காரியங்களை பண்ணுகிறேன் பண்ணிட்டு அப்படியா? இதெல்லாம் என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து அப்படி பேசுவோம், என்ன நினைக்கிறாங்க சார், நான் என்ன செய்யணும்? நான் உணர்ந்தான் சொல்கிறேன். நான் எல்லாம் சரியாக செய்யலைன்னு எனக்கு உணர்வு இருந்தாலும் என்னால் இயன்றதெல்லாம் நான் சரியாக செய்வேன். அந்த நிறைவு எனக்கு, அது பின்மாறி போனால் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு குற்ற மனசாட்சி இல்லை. கிட்டத்தட்ட 27 வயசு வரைக்கும் நான் துணி துவைச்சு கொடுத்து பெருக்கி எல்லா காரியங்களையும் செய்து எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்துருக்கேன். நான் ராத்திரி முழுதும் பிள்ளையோட உட்காந்து கண்மொழிக்க நான் முழிச்சிருக்கிறேன். அவங்க சீராட்டுவாங்க, பாராட்டுவாங்க, சோறு போடுவாங்க. இல்லை, ஆண்டவர் இருந்தால் எப்படி இருப்பாங்க? என்னுடைய உணர்வு அது. ஆண்டவர் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி வேணும்னா எப்படி ஆகும்? ஒரு எதிர்கால நல்ல சந்ததி வேணும்னா, சபைக்கு எதிர்கால சந்ததி வேணும், அது எப்படி ஆகும்? சில பிள்ளைகளை குறித்து சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகள் சபையில் இருக்கிறது மிகுந்த ஆசீர்வாதம் பிரதர், த ஃபேமிலி இஸ் வெரி குட்னு சொல்ல சந்தோஷமாக இருக்கு. சில பிள்ளைகளை குறித்து கேள்விப்படும் போது அப்பா எல்லாம் நம்மளே நியாயம் தீர்ப்பாங்க. நான் என்ன தான் நியாயம் தீர்த்துப்பேன், ஏதோ சொன்னதுனால அப்படியே ஆஹான்னு இல்லை. இன்னொன்று இப்படி இருக்கு, அதுக்கு பொறுப்பு யார் எடுக்கிறது? தேவனே என்ன செய்யணும், செய்யறதை சரியாக செய்யலையா? அப்படித்தான் எடுத்து நம்மளை தாழ்த்தி நம்ம மனம் திரும்பினா எல்லாம் சரியாகும், ஒன்றும் தப்பாகாது. நாம் மட்டும் மனம் திரும்பினா எல்லாம் நல்லாயிடும். நமக்குள்ளே உப்புடையவளாக இருக்கும். இந்த உப்புடையவர்களாகிறதுக்கு முன்னாடி பேசுகிறதெல்லாம் என்னென்னு தெரியுமா? படிச்சிங்களா? ஒருத்தனுக்கு, ஒரு சிறு பிள்ளைக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் கையை வெட்டி காலை வெட்டின்னு எழுதியிருக்கு. தரித்து போடுன்னு படிச்சிங்களா? அப்படியே தான் எழுதியிருக்கு. 9ஆம் அதிகாரம், உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் 43 9 மார்க் 9:43. அதையே 42ல், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த எதிர்கால சந்ததியாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு, நான் படிக்கிறேன் அப்படி, என்னிடத்தில் விசுவாசமாய் வந்த உங்களுக்கு பிள்ளைகளாய் பிறந்த
சபைக்கு வாலிபர்களாய் வந்த யாருக்காவது ஒருவனுக்கு இடரலாய் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்துல தள்ளி போடணும்னு சொல்லிட்டு பேசும்போது தான் பேசுறாங்க உங்கள்கிட்ட உப்புடையவளா இருக்கும். பிள்ளைகள் நம்முடைய எதிர்கால சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் பிள்ளைகளிடத்தில் தடுமாற்றங்கள் கண்டு அதுக்கு நானே பொறுப்பிடும். நாங்கள் எங்கள் மாய்மால தான் இப்போ வெளிப்படுது. எங்கள் மனுஷனுக்கு முன்னாடி நாங்கள் நீதிமானாய் வாழ்ந்தோமே, இப்போ அது மனுஷனுக்கு முன்னாடி நீதிமானாக வாழ்ந்து இப்போ இப்படி ஆகிட்ட அவ்வளோதான். நாங்கள் மனுஷருக்கு முன்பாக எங்களை நீதிமானாக காட்டினா கொஞ்சம் காலம் அதுவும் காட்டுச்சு, அப்புறம் இப்போ அது பாட்டில் போயிட்டு நாங்களும் போயிட்டு அதுவும் போயிட்டு இப்பவும் மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக காட்டிட்டு உட்காந்துருக்கேன் நான். அது வெளிப்படையாக தெரியுது, ஆண்டவரே என்னை மன்னியும். எந்த குறைவுகளை பிள்ளைகளிடத்தில் கண்டாலும் நான் மறந்துடும்னா தான் நான் நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணி அவர்கள் குடும்பமாய் போன பிறகு நான் என்னத்தை உட்காந்து யோசிச்சிருக்கேன். வீட்டில் பிள்ளைகள் இருக்கிற வரை அவருடைய காரியங்களில் ஏற்படும் எந்த பிரச்சனைக்கு நான் பொறுப்படுது ஆழமாய் நான் மனம் திரும்பினால் இடரல் உண்டாக்கணும்னா என் கழுத்தில் கல்லை கட்டி எந்திர கல்லை கட்டி சமுத்திர விழுது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா ஆண்டவரே, நான் இப்படி இருக்கக்கூடாது. என் கையோ என் காலோ இடரல் உண்டாக்கக்கூடாது. நான் எனக்குள்ளே உப்புடையவனாக இருக்கணும். நான் நரகத்தில் புழு சாவாமல் அக்கினி அவியாமல் இருக்கிற இடத்துல நான் போகக்கூடாது. இடரல் உண்டாக்கணும், போகக்கூடாது. நான் எனக்குள்ளே உப்புடையவனாக இருக்கணும். குடும்பத்தில் நான் என் மனைவி சமாதானமாக இருக்கணும். சபையில் சகோதரர்கள் சமாதானம், ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி உருவாகணும்னா நாம் முதல்ல சமாதானமாக இருக்கணும். சகோதரர்கள் வாலிபர்கள் எப்படி சபையில் நல்லா ஆவாங்க? சகோதரர்கள்னா சமாதானமாக இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. சகோதரிகள் மத்தியில் இருக்கிற சமாதானத்தை தேவன் பார்க்கிறார், பிள்ளைகளும் பார்க்குறாங்க. நம்ம பார்க்கலன்னு நம்ம நினைக்கிறோம், இல்லை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நம்ம ஆக்ஷன் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனிக்கிறாங்க. ஏன்னா வாழ வந்தவர்கள் அவர்கள், இயேசுவை பின்பற்ற வந்த சீசர்கள் அவர்கள். அவர்கள் இயேசுவுக்காக எப்படி வாழுகிறாங்க ஒவ்வொன்று பார்க்க தான் செய்கிறாங்க. நமக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம். நாம் இங்கே வந்து ஜோடிச்சுட்டு போகிறது அவங்களுக்கு அப்படியெல்லாம் தெரியாது. இது என்னது இங்கே ஒன்று வீட்டில் ஒன்று, அம்மா பண்ணுறது அப்பா பண்ணுறது. ஆண்டவரே நான் ஆழமாய் மனம் திரும்புகிறேன், ஆண்டவரேன்னு நான் மனம் திரும்புகிறேன். காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறும். ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள சந்ததி உருவாகும்.